வணக்கங்க ஐயா. அத்தனை பேருக்கும் அடியனுடைய சனி சேர்த்த வணக்கங்கள். அத்தனை பேரும் மியூட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நிகழ்வானது தொடங்க இருக்கின்றது. எந்த நிகழ்வையும் தொடங்கும் போது அதுல விளக்கேற்றி வழிபாடு செய்வது நம்மளுடைய மரபு. ஆகவே அந்த அளவில் இன்றைய தினம் நம்மளுடைய இந்த ஒரு நிகழ்ச்சியானது, அதாவது திருவம்பாவை விழா என்பது இந்த வருடத்தினுடைய கடைசியிலே, அதாவது ஆங்கில வருடத்தினுடைய கடைசியிலே திருவம்பாவை விழாவானது மிகச்சிறப்பாக நிகழ்ந்து ஏறியது. குழந்தைகளுடைய போட்டி எல்லாம் மிகச்சிறப்பாக இந்த போட்டியில பரிசளிக்கக்கூடிய சான்றிதழ் வழங்கக்கூடிய விழா தான் இது. அதனால எல்லாரும் இந்த விழாவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கங்கள். இந்த விழாவை நம்ம எப்பொழுதுமே மங்கள ஒளியில தான் எப்பயுமே ஆரம்பிப்போம். அதனால இந்த விழாவை ஒளியேற்றுவதற்காக அடியன் சில அடியார்களை அழைக்கிறேன். அவர்கள் ஒளி ஏற்றலாம். பேரண்ட்ஸ் 2-3 பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வீடியோ மட்டும் ஆன் பண்ணி வைங்க. அவங்களுக்கு அடியன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். பேரண்ட்ஸும் நீங்க பேரண்ட்ஸ் 2 பேர் ஒரு 3 பேர் விளக்கேற்றதுக்கு அடியன் கூப்பிடுறேன். பேரண்ட்ஸ் நீங்க வீடியோஸ் மட்டும் ஆன் பண்ணி வைங்க. பேரண்ட்ஸும் அமர்ந்து உட்காருங்க. குழந்தைகளோட பேரண்ட்ஸும் உட்காந்துருங்க. அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். சிவ முதலாவதாக இந்த விழாவை ஆரம்பிக்க இருக்கிறோம். திருவம்பாவை விழா. இது வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக நிகழ்த்துகின்ற இந்த திருவம்பாவை விழாவிற்கு வருகை தந்த அத்தனை பெற்றோர்கள், குழந்தைகள், நடுவர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய சன்னி சேர்த்த வணக்கங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வேலுண்டு வினையில்லை குழுமம் பல விஷயங்களை செய்து வருகின்றது. அதுல இன்று இமாலய சாதனையாக கிட்டத்தட்ட 115 குழந்தைகளை ஒரே நாளிலே ஒரு மணி நேரத்தில் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டிகள் நிகழ்த்தி அவர்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையிலே போட்டிகள் முடிந்தாகிவிட்டது. இனி அவர்களுக்கு நற்சான்றிதழ், பாராட்டு சான்றிதழும் பட்டமும் வழங்க இருக்கின்றோம். இந்த பட்டங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த விழா தான் இது. ஆகவே இந்த பாராட்டு சான்றிதழ் விழாவை துவங்க இருக்கிறோம். இதை துவங்க இருப்பதற்காக முதலாவதாக இந்த திருவிளக்கை ஏற்றுவதற்காக அடியன் சிவசாந்தி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். சிவசாந்தி அம்மா அவர்கள் அடியன் அழைப்பவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லும் போது இங்க விளக்கானது எரியப்படும். அதனால முதலாவதாக சிவசாந்தி அம்மா அவர்களை அடியன் அழைக்கின்றேன். அம்மா அவர்கள் இந்த விழாவை துவக்கி வைக்க வேண்டும். அம்மா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி அந்த விளக்கை ஏற்றுங்கள் சுவாமி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. அருமையா இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த விளக்கினை ஏற்றுவதற்காக ஓவிய செல்வி அம்மா அவர்களை அடியேன் அழைக்கின்றேன். ஓவிய செல்வி அம்மா, சுவாமி தாங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த திருவிளக்கினை ஏற்றி. திருவடி வணக்கம் அனைவருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது யூடியூப்ல பாடுறப்ப தெரியும். அதனால எல்லாரும் அடுத்தபடியாக பிரேமாமா அவர்களும் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. பிரேமாமா அவர்களை அடியன் அடுத்த பாடலை, அடுத்த தீபத்தை ஏற்றுவதற்காக அம்மா அவர்களை அடியன் அழைக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அம்மா அவர்கள். அடுத்தபடியாக அந்த அடுத்த தீபத்தை, 4வது தீபத்தை ஏற்றுவதற்காக சரவணையா அவர்களை அடியன் அழைக்கின்றேன். சரவணையா அவர்களை அழைக்கின்றேன். சரவணையா சுவாமி. ஐயா வரலீங்களா? சரி, இது பேரண்ட்ஸ்ல கூப்பிடலாம். பேரண்ட்ஸ்ல சிவசுப்பிரமணியன் அவங்க அந்த அம்மா அவர்கள் இந்த பேரண்ட்ஸ் நான் அழைக்கிறேன். அவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த தீபத்தை முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. மிகச்சிறப்பாக இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. பேரண்ட்ஸ்ல இருந்து நான் அடியன் சிவசுப்பிரமணியம் விகேபி அதுல இருக்கக்கூடிய அவங்க பேரண்ட்ஸ் அம்மாவை அடியன் அழைக்கிறேன். அம்மா, உங்களுடைய நேம், உங்களுடைய பேர் சொல்லலாம். அம்மா அன்மியூட் பண்ணுங்க. உங்க பேர் அன்மியூட் பண்ணுங்க சுவாமி. அன்மியூட் பண்ணுங்க. முதல்ல அன்மியூட் பண்ணுங்க. உஷா. உஷா அம்மா, நீங்க உங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி இந்த தீபத்தை, மகா தீபத்தை ஏற்றுங்க சுவாமி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
நன்றி. நன்றி நன்றி நன்றி. அத்தனை குழந்தைங்களுக்கும் நன்றி. பாருங்க, 5 தீபமும் இங்க அழகாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவானது முருகனுடைய சாநித்தியத்தினாலே மிகச்சிறப்பாக நமக்கு நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. இனி நம்மளுடைய நிகழ்வுக்கு செல்லலாம். நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. சரி சார். அடுத்தபடியாக விநாயகர் பாடல் பாடுவதற்காக நம்மளுடைய இன்னைக்கு நம்ம அழைக்க இருக்கக்கூடியவர்கள் வந்து சிவசிவ விநாயகர் பாடல் வந்து பாடுறதுக்கு தயாரா இருக்க யாராவது தயாரா இருக்கீங்களா? குழந்தைகள் சைட்ல இருந்து யாராவது தயாரா இருக்கீங்களா? விநாயகர் பண்ணிக்கோங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சாமி ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. திருக்கோயில் தரிசனத்துல 2 பேர் மியூட் பண்ணிக்கோங்க சாமி. எல்லாரும் திருக்கோயில் தரிசனம் அப்படிங்கிற ஐடியில் இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் விநாயகர் பாடலை பாடுவதற்காக அடியேன் அழைக்கின்றேன். திருக்கோயில் தரிசனம் அப்படிங்கிற அந்த ஐடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய அன்மியூட் பண்ணி அவர்கள் பாடலாம். மத்தவங்க யாரும் மியூட் பண்ணுங்க சாமி. ஓம் நமச்சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. மியூட் பண்ணிக்கலாம். நன்றிங்க சுவாமி. திருக்கோயில் தரிசனம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்து 4வர் துதி பாடுவதற்காக சதீஷ்குமார் அப்படிங்கிற சதீஷ்குமார் அந்த ஐடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 4வர் துதி பாடலாம். சதீஷ்குமார் ஐடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சதீஷ்குமார் அப்படிங்கிற ஐடியில இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருவரும் 4வர் துதி பாடலாம். சதீஷ்குமார் அம்மா பாடலாம். இருவரும் நீங்க 4வர் துதி சதீஷ்குமார் ஐடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாடலாம். நன்றிங்கம்மா. நீங்க மியூட் பண்ணிக்கலாம். ஐயா மியூட் பண்ணிருக்கீங்க. 4வர் துதி பாடுவதற்காக அடியன் ஓவிய செல்வி அம்மா அவர்களையே மீண்டும் அழைக்கிறேன். 4வர் துதி பாடுவதற்காக ஓவிய செல்வி அம்மா அவர்கள் 4வர் துதி. சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாரூர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. ஆகவே ரொம்ப அருமையா இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த திருவம்பாவை விழா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்காக இந்த திருவம்பாவை எடுத்து செல்லுகின்ற நிகழ்வா இருக்கு. குழந்தைகள் எல்லாருக்கும் திருவம்பாவைனா என்ன, இந்த திருமுறைனா என்ன, அதனுடைய அந்த நிலைப்பாடுகள்லாம் இருக்கு. நிறைய சமூக வலைத்தளங்கள்ல குழந்தைகள் போய் இப்போ நிறைய தன்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கத்துக்காம இருக்கிறப்போ நல்ல விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தளமாக அமைக்கப்பட்டதுதான் வேலுண்டு வினையிலை குழுமம். இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. பெற்றோர்கள் எல்லாம் கவனிக்கணும். பெற்றோர்கள் கிட்டத்தட்ட இந்த வேலுண்டு வினையிலை குழுமத்துல ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருவாசக சிந்தனை அப்படிங்கிறது 8:30க்கு ஆரம்பிச்சு
அதாவது மாலை 8:30 ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் நடைபெறுகின்றது. அதுல திருவாசகத்தை பற்றி தெளிவான விளக்கங்கள் செய்யப்படுகின்றது குருவர்களால. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வார வழிபாடு செய்கின்றோம். மாலை 6 மணிக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வார வழிபாடு ஆன்லைன்லயே செய்கின்றோம். அது உலக நன்மைக்காக செய்கின்றோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் முருகப்பெருமானை பற்றிய மிகப்பெரிய நல்ல செய்திகளை எல்லாம் பெரிய பெரிய அருளாளர்களை அழைத்து பேசுகின்றோம். இந்த 4 நாட்களும் நம்மளுடைய வேலுண்டு வினையிலே குழுமம் மிகச்சிறப்பாக நிகழ்த்துகின்றது. 2 நாட்கள் திருவாசக சிந்தனைக்காகவும், 1 நாட்கள் வார வழிபாட்டிற்காகவும், 1 நாட்கள் முருகனுடைய சொற்பொழிவுக்காகவும் செயல்படுத்துகின்றோம். அந்த வகையிலே இந்த முறை திரு ராகவன் ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய அந்த ஒரு முயற்சியினாலும் அவர்களுடைய மிகப்பெரிய அந்த வழிகாட்டுதலின் பேரிலும் இந்த திருவெம்பாவை அப்படிங்கிற அந்த போட்டியை நம்ம தயார் செய்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி தான் கொடுத்திருந்தோம். நிறைய குழந்தைங்களுக்கு அது வாய்ப்பா இருந்தது. கிட்டத்தட்ட 117 குழந்தைகள் இந்த போட்டியில கலந்தாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் போட்டிகளை கலந்து கொண்டாங்க. 35க்கும் மேற்பட்ட நடுவர்கள் இதுல இருந்தாங்க. இதுல நிறைய தொழில்நுட்ப உதவிக்காகவும் சில அடியவர்கள் எல்லாம் உதவி செய்தார்கள். அவங்க எல்லாருக்கும் அடியனுடைய மனம் கனிந்த பாராட்டுக்கள். இப்ப திருவெம்பாவை விழா ஆனது நமக்கு நிகழ இருக்கின்றது. திருவெம்பாவை விழா இதுல நிறைய பேர் பங்கு இருக்கீங்க. இதுல முக்கியமான செய்தி, இந்த வேலுண்டு வினையிலே குழுமம் குழந்தைகளுக்காகவே மாதந்தோறும் 2 முறை ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும், ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 3 மணிக்கு மாலை 3 மணி அளவுல இங்க இது பண்றோம். நாங்க மழலையர் முருகன் நிகழ்ச்சி நடத்துறோம். அது கண்டிப்பா அந்த லிங்க் உங்க எல்லாருக்கும் அனுப்புறோம். நீங்க எல்லாரும் இது பண்ணிக்கலாம். நீங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த சர்டிபிகேட், அதாவது உங்களுடைய சான்றிதழ் இங்க வழங்கப்படுகின்றது. அந்த சான்றிதழ் எல்லாம் நடுவர்களுடைய பரிந்துரையின் பேரில் 3 விதமானது இருக்கு. 1 திருவெம்பாவை இசைமணி, திருவெம்பாவை சுடர், திருவெம்பாவை சோதி என்று சொல்லுகின்ற 3 தலைப்புல நாங்க எல்லாத்துக்கும் பட்டங்கள் வழங்குகின்றோம். இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அடியார்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுக்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடுத்து பாராட்டு சான்றிதழ் வழங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இப்போ எல்லாரும் கிளாப்பிங் வச்சுக்கலாம். இது யூடியூப்ல வருது. இந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் நாங்க கொடுக்குறோம். இந்த லிங்க்ல நீங்க உங்க குழந்தைகளோட அந்த பாராட்டு சான்றிதழ்லாம் பார்த்து மகிழலாம். அது போக இந்த பாராட்டு சான்றிதழை உங்களுக்கு நாங்க ஆன்லைன்லயும் அனுப்புறோம். இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்கினதுக்கு அப்புறம் யாரு சிறந்த அவர்கள் அப்படிங்கிறதையும் நாங்க ஒவ்வொரு பேனல்லையும் 2 அல்லது 3 பேரை சூஸ் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய ஜட்ஜஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதனால அதுவரை எல்லாரும் பொறுமை காத்து இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்குதல் விழாவை சிறப்பு செய்யலாம். இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்குறதுக்கு முதலாவதாக அடியேன் இதை துவங்கி வைக்கிறதுக்காக சிவாய நம்ம அம்மா பிரேமா அம்மா அவர்கள் இதை துவங்கி வைக்கலாம். அம்மா, பாராட்டு சான்றிதழ் துவங்கப்படுகின்றது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அம்மா சொல்லலாம். பாராட்டு சான்றிதழ் விழா துவங்கப்படுகின்றதுன்றத நம்ம பிரேமா அம்மா அவர்கள் அவங்க திருவாய் மலர்ந்து அதை அருள வேண்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம இந்த வேலுண்டு வினையில குடும்பத்துல திருவெம்பாவை விழான்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். அந்த குழந்தைங்களாம் எல்லாமே அற்புதமா பாடினாங்க. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சிறப்பா பாடினாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாராட்டு சான்றிதழ் வழங்கணும்னு சொல்லி ஐயா ஆன்லைன்ல இப்ப யாரு என்னென்ன பரிசு பெற போறாங்க அப்படின்றத மட்டும் ஐயா சொல்ல போறாரு. அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றிங்கய்யா. சிவாயனம். தொடங்கப்படுகின்றது. ராகவன் சுவாமி, முதல் பாராட்டு சான்றிதழ் யாருக்குன்னு சொல்லுங்க சாமி. சிவத்திரு அக்ஷயா அவர்களுக்கு திருவெம்பாவை இசைமணி என்ற மிகப்பெரிய பாராட்டு விழா. எல்லாரும் கிளாப் சிம்பிள் போடலாம். நீங்க போட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் கிளாப்பா. திருவெம்பாவை இசைமணி அக்ஷயா அவர்களுக்கு. இரண்டாவதாக சிவத்திரு அஞ்சனா அவர்களுக்கும் திருவெம்பாவை இசைமணி என்ற திருப்பட்டம் கொடுக்கப்படுகின்றது. அஞ்சனா அவர்களுக்கு திருவெம்பாவை இசைமணி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மகிழ்ச்சி. மூன்றாவது சிவத்திரு அனந்த கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் திருவெம்பாவை இசைமணி என்ற பட்டமானது வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு பாராட்டுகள். நான்காவது நன்றி ஐயா. சிவத்திரு இந்து மகாலட்சுமி அவர்களுக்கும் திருவெம்பாவை இசைமணி என்ற அந்த பட்டம் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு மனம் கனிந்த பாராட்டுகள். நன்றி ஐயா. சிவத்திரு கரண் அவர்களுக்கு திருவெம்பாவை சோதி என்ற திருப்பட்டம் வழங்குகின்றது. அவர்களுக்கும் இந்த வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக நன்றிகள். அடுத்தபடியாக
சிவத்திரு காமாட்சி அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிவத்திரு காயத்ரி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிவத்திரு காருண்யஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர் வேலுண்டு வினையிலை குலவம் சார்பாக பாராட்டுக்கள். சிவத்திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு அரியனுடைய பாராட்டுக்கள். சிவத்திரு காவ்யா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற திருப்பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுக்கள். நன்றி ஐயா. சிவத்திரு கிரிஷா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது. நன்றி ஐயா. நன்றி. எல்லாம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் சாமி, ஹேண்ட வந்து நீங்க டவுன் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்க திருமுகம் நல்லா தெரியும். உங்க எல்லா ஹேண்ட்ஸையும் டவுன் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் சிம்பிள் டவுன் பண்ணுங்க எல்லாரும், அப்பதான் உங்க திருமுகம் சரியா தெரியும். அடுத்து சிவத்திரு கிருஷ்ணா ஆர் அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, பாராட்டுகள் ஐயா அவர்களுக்கு. தேங்க்யூ சார். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு கீர்த்தனா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற திருப்பட்டம் வழங்கப்படுகின்றது, சிவத்திரு கீர்த்தனா அவர்களுக்கு பாராட்டுக்கள். சிவத்திரு குருசங்கர் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, மகிழ்ச்சி மற்றும் பாராட்டுக்கள். சிவத்திரு குழலிசை அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு பாராட்டுக்கள். சிவத்திரு கௌரேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுகள். தேங்க்யூ. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு சக்தி விநாயகம் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகள். நன்றிங்க சுவாமி. சிவத்திரு சர்வேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கும் அடியனுடைய பாராட்டுகள். நன்றி. சிவத்திரு சஷ்டி பிரியா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற திருப்பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு அடியனுடைய மனம் கனிந்த பாராட்டுக்கள். சிவத்திரு சஷ்டிகா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு அடியனுடைய மனம் கனிந்த பாராட்டுக்கள். நன்றி சொல்லு. சிவத்திரு சஸ்மிதா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுக்கள். சிவத்திரு சஹானா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி. நன்றிங்க சுவாமி. திருவம்பாவை சோதி என்ற பட்டம் வழங்கப்படுகிறது சஹானா அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுக்கள். சிவத்திரு சர்வேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, மனம் கனிந்த பாராட்டுகள். நன்றி. சிவத்திரு சித்தார்த்த ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு சித்தார்த்த ஐயா, இன்னொரு சித்தார்த்த ஐயா இருக்காரு, அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகள். நன்றிங்க ஐயா. நல்லதுங்க சுவாமி. சிவத்திரு சிந்துஜா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி ஐயா. அடியார்கள் போயிட வேணாம், கண்டிப்பா பெஸ்ட் யார் அப்படின்னு நாம சொல்ல இருக்கோம். அவங்களுக்கு சிறப்பு பரிசு, அதாவது சர்டிபிகேட்டோட சிறப்பு பரிசும் வழங்க இருக்கும், அவங்களும் வெயிட் பண்ணலாம். அதனால அடியார்கள் யாரும் போயிட வேணாம், யார் அவங்கன்னு தெரிஞ்சுட்டு அடியார்கள் போகலாம். நல்லா பாடுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறோம், சில பேர் பாடுறதுக்கு அழைக்கிறோம், அதனால அதுக்கும் அடியார்கள் இருக்கணும், பொறுமை காக்கணும். கூடிய விரைவில் முடிச்சிரும். சிவத்திரு கருணாஸ் அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற திருப்பட்டம் வழங்கப்படுகின்றது, அவர்களுக்கு அடியனுடைய நன்றி கலந்த பாராட்டுகள். சிவத்திரு சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. சிவத்திரு சிவகுருநாதன் அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற திருப்பட்டம் வழங்குகின்றது, அவர்களுக்கும் பாராட்டுகள்.
நீங்க நன்றி சொல்லும் போது உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க யூடியூப்ல நல்லா தெரியுவீங்க, உங்க முகம் நல்லா தெரியும். அதனால நீங்க தயவு செய்து உங்க வீடியோ ஆன் பண்ணி நன்றி சொல்லணும்னு நன்றி சொல்லிக்கலாம். சொல்லிட்டு திரும்ப மியூட் பண்ணிக்கோங்க. நல்லதுங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு சுந்தரர் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்குவதில் பெருமை அடைகின்றோம். சிவத்திரு சுபாஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்குவதில் வேலுண்டு வினையிலை குழுமம் மிக பெருமை அடைகின்றது. வாழ்த்துக்கள் சுவாமி. நன்றி. சிவத்திரு சுப்ரிதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டுகின்றோம். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு சுவாதி அழகம்மை அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்குகின்றோம். அவர்களுக்கு பாராட்டுகள். சிவத்திரு சுஜித் ஆர் அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவரை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். நன்றிங்க சுவாமி. நன்றி. அடுத்தபடியாக சிவத்திரு தமிழினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு மனம் கனிந்த பாராட்டுக்கள். மகிழ்ச்சி சுவாமி. சுவாமி ராகவன் சாமி மியூட் பண்ணிக்கலாம், அடியார்கள் மியூட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக சிவத்திரு தர்ஷினி எம் அவர்கள் திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள் சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு தனுஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்கி மகிழ்கின்றோம். அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த பாராட்டு. நன்றிங்க சுவாமி. தேவி கார்த்திக் ஐயா அவர்கள் மியூட் பண்ணிக்கலாம். ஐயா தங்க மியூட் பண்ணிக்கலாம். தேவி கார்த்திக் ஐயா ஐடியில இருக்கிறவங்க மியூட் பண்ணிக்கலாம். நல்லது. அடுத்தபடியாக சிவத்திரு CS தன்யஸ்ரீ அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி இந்த வேலுண்டு விநாயகர் குழுமம் அவர்களை பாராட்டுகின்றது. மகிழ்ச்சி. நன்றி. அடுத்தபடியாக மகிழ்ச்சி தங்கமே. அடுத்தபடியாக சிவத்திரு திவ்ய தர்ஷினி அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி ஐயா. சிவத்திரு தீக்ஷா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்குவதில் வேலுண்டு வினையிலை குழுமம் பெருமை அடைகின்றது. நன்றிகள் சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு தீக்ஷிதா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு எங்களுடைய மனமான நன்றி. மகிழ்ச்சி சாமி. மியூட் பண்ணிக்கலாம். சிவத்திரு தேவதர்ஷினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு என்னுடைய மனம் கழிந்த பாராட்டுகள். சிவத்திரு நிதிஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு மனம் நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு நித்யா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளும் சிவத்திரு பார்வதி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்குவதில் இந்த வேலுண்டு வினையிலை குழுமம் பெருமை அடைகின்றது. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு பீனாஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டுகின்றோம். அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றியா. சிவத்திரு புகழினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டுகின்றோம். பாராட்டுக்கள் சுவாமி. புகழினி அம்மா. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு புவனேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டுகின்றோம். அவர்களுக்கும் நன்றி. நீங்க மியூட் எப்பயுமே உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சாமி. ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க நன்றி சொன்னா மட்டும்தான் உங்க வீடியோ தெரியும். அந்த யூடியூப்ல போடுறப்போ உங்க முகம் தெரியும். அதனால நீங்க வீடியோ முன்கூட்டியே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பேர் வந்த உடனே நீங்க வீடியோ
மியூட் பண்ணிக்கலாம். சிவகணேசன் சிவத்திரு பூமிகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற படம் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு பாராட்டுக்கள் சுவாமி. ஐயா பூமிகா அம்மா சாருமதி அவங்களோட பொண்ணுதாங்க ஐயா. அவளுக்கு கொஞ்சம் ஃபீவருங்க ஐயா. இருந்தாலும் காலையில எழுந்திரிச்சு நைட்டெல்லாம் ரொம்ப குளிர் ஜுரங்க ஐயா, முடியல. இருந்தாலும் நான் 2 பாடலாவது நான் பாடிடுறேன், நான் பாடுவேன்னு காலையில எழுந்திரிச்சு பாடிட்டாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி, பாராட்டுக்கள் சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுக்கள் அவர்களுக்கு. சிவத்திரு பூமிகா அவர்களுக்கு சிவத்திரு மகிமா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற மணிகன் போடுங்க. பூமிகா அம்மா போடுங்க சாமி, பூமிகா அம்மா போடுங்க, அம்மாவை போடுங்க, பூமிகா அம்மா. சிவத்திரு பூமிகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்குவதில் இந்த வேலுண்டு வினையிலி குழுமம் மிக பெருமை அடைகின்றது. அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்தபடியாக சிவத்திரு மகிமா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்குவதில் இந்த வேலுண்டு வினையிலி குழுமம் மகிழ்ச்சி அடை. நன்றிங்க சாமி, மகிழ்ச்சி சாமி, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சிவத்திரு மகிழன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்குவதில் இந்த வேலுண்டு நன்றிங்க சுவாமி. சிவத்திரு மகிழ்வதனி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி பெருமை அடைகின்றோம். அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். சிவத்திரு மாணிக்க வாசகர் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிவத்திரு மிருதுலா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. மிருதுலா அம்மா அவர்கள் ஆன் பண்ணலாம். அவர்கள் அம்மா மிருதுலா அம்மா. மிருதுலா அம்மா சுவாமி. நன்றிங்க ஐயா. அடுத்தபடியாக அடுத்தபடியாக சிவத்திரு மிரத்திகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். மகிழ்ச்சிங்க சுவாமி. சிவ எல்லாரும் கிளாப் சிம்பல் போடலாம், உங்களுக்கு கிளாப் பண்ணலாம். நீங்க கிளாப் சிம்பல் வந்து இருக்கு, உங்க இதுல கிளாப் சிம்பல் இருக்கு. ஆக்சுவலி நீங்க அவங்க போட்டு எல்லாத்துக்கும் நீங்க அவங்கள எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா உங்க வீட்டுல இருந்தா அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒரு கிளாப் சிம்பல் போட்டு அவங்களுக்கு வந்து நீங்க கௌரவப்படுத்தலாம். இங்க கிளாப் பண்ண வேணாம், அன்மியூட் பண்ணி சிம்பல் போடலாம். சிவத்திரு மோக்ஷிதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற அந்த பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அம்மா அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்தபடியாக சிவத்திரு யாழினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி. சிவத்திரு யுகந்திர கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு நன்றி. நல்லதுங்க, நன்றி. சிவத்திரு ரக்ஷன் கார்த்திக் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்று அவர்களுக்கு இந்த பாராட்டு பட்டத்தை வழங்கி இந்த வேலுண்டு விலையிலி குழுமம் அவர்களை கௌரவிக்கின்றது. வாழ்த்துக்கள் சுவாமி. சிவத்திரு ராம்சரண் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்று பட்டத்தை வழங்கி இந்த வேலுண்டு வினையிலி குழுமம் அவர்களை பாராட்டுகின்றது. ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றிங்க சுவாமி. திரு ரித்தீஷ் குமார் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகின்றோம். ஐயா அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி ஐயா. சிவத்திரு ரேவதி தேவி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி வழங்கி அவர்களை இந்த குழுமம் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்றது. அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். சிவத்திரு ரேஷ்மா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி நன்றி. அவர்களுக்கு இந்த சோதி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றிங்க சுவாமி. சிவத்திரு லட்சுமி பிரபா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி இங்க கௌரவிக்கின்றோம். அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. லட்சுமி பிரபா அம்மா எங்களோட எங்களோட ஃபேவரட் அம்மா அவர்கள். அம்மா அவர்களுக்கு அடியனுடைய ரொம்ப அருமையான பாராட்டுகள்.
ஆமா சாமி, இவங்க தான் லட்சுமி பிரபா அம்மா தான் பாடலாம் பாடி ஆரம்பிச்சாங்க. அது பாப்பா வாழ்த்துக்கள் பாப்பா, நீங்க நல்லா இருக்கணும், நல்லா பாடணும், மேலும் மேலும் நல்லா பாடணும். நன்றிங்கப்பா. சரி, சரி, நல்லதுங்க சாமி. அடுத்தபடியாக சிவத்திரு லோகிதா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய நன்றி கலந்த பாராட்டுக்கள். நன்றிங்க சுவாமி, மியூட் பண்ணிக்கலாம். சிவத்திரு லோகித் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கும் அடியனுடைய மனம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிவாய நம ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது சுவாமி, நல்லது நல்லது. உங்க பெற்றோர்களுக்கு என்னுடைய மிகச்சிறந்த பாராட்டுக்கள் சுவாமி. அப்படியே சிவப்பழமாக 2 பேரும் அமர்ந்திருக்கிறது, நெற்றியில திருநீரு ருத்ராட்சம் தரித்து அப்படியே சிவமாகவே அமர்ந்திருக்கிறீங்க. உங்க பெற்றோர்கள் ஒரு நிமிடம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்கள ஒரு நிமிஷம் கூப்பிட முடியுமா? உங்க பெற்றோர்கள் யாராவது இருக்காங்களா? அம்மா சிவாயனம் ஐயா. ஐயா, அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகள் ரொம்ப சிறப்பா அது இப்ப கூட நிறைய பேர் திருநீர் போடுவதற்கும் ருத்ராட்சம் போடுவதற்கும் ரொம்ப தயங்குகின்ற காலத்துல குழந்தைகளை அப்படியே சிவப்பழமாகவே வைத்து பண்ணிருக்கீங்க. நீங்கெல்லாம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகமா இருக்கீங்க சுவாமி. உங்களுக்கு உங்க பேர், உங்க பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா சுவாமி? கார்த்திகா ஐயா. கார்த்திகா அம்மா, வாழ்த்துக்கள் சுவாமி. அருமையான குழந்தைகளை இந்த குழந்தை உலகத்துக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த குழந்தைகள் மூலமா உண்மையிலேயே சைவம் தலைக்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் ரொம்ப இதாகவும் இருக்கு சுவாமி. நல்லதுங்க சுவாமி. சிவசிவ வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. சிவசிவ நன்றிங்க. மியூட் பண்ணிக்கலாம். சிவத்திரு வம்சனி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. நல்லது. சிவத்திரு விதுஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய பாராட்டுகள். நல்லதுங்க சுவாமி. திருவம்பாவை சுடர் என்ற அந்த பட்டத்தை திரு விபு என்ப அடியாருக்கு வழங்குகின்றோம். ஐயா அவர்களை பாராட்டி மகிழ்கின்றோம். விபு ஐயா, பாராட்டுகள் சுவாமி. நன்றி ஐயா. தங்கம், மகிழ்ச்சி தங்கம். திரு விமலா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவரை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் பாராட்டுகள். நன்றி ஐயா. திரு வைஷ்ணவி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்று பாராட்டி அவர்களுக்கு சான்றிதழ் அளிக்கின்றோம். அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகள். நன்றி ஐயா. சார் சிவத்திரு ஜெயகிருஷ்ணா அம்மா ஜெயகிருஷ்ணா ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்று பாராட்டுகின்றோம். அவர்களை மகிழ்ச்சியோடு அவரை பாராட்டுகின்றோம். திரு ஜெயகிருஷ்ணா ஐயா அவர்கள். சுவாமி ஜெயகிருஷ்ணா ஐயா, ஜெயகிருஷ்ணா ஐயா சுவாமி ஒரு வார்த்தை பேசுங்க. ஜெயகிருஷ்ணா ஐயா பேசுங்க, நல்லா பேசுங்க. ஜெயகிருஷ்ணா ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா எங்களுடைய மழலையர் முருகன் அந்த நிகழ்வுல மிக சிறந்த ஒரு பேச்சாளர். அருமையா புரிஞ்சுக்குவாங்க, ரொம்ப அழகா பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் எங்க மழலையர் முருகன் செட்ல ரொம்ப சிறந்த அவங்க விசைமணி பட்டம் வாங்குறது அடியனுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஜெயகிருஷ்ணா ஐயா, வாழ்த்துக்கள் சுவாமி, வாழ்த்துக்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்லது சுவாமி, மியூட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக சிவத்திரு ஸ்ருதிகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்று அவர்களை வழங்கி அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகின்றோம். அம்மா அவர்களுக்கு பாராட்டுகள் சுவாமி. இசைமணி. நன்றிங்க சுவாமி, ஸ்ருதிகா அம்மா. அடுத்தபடியாக சிவத்திரு ஸ்வஸ்திகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். அம்மா அவர்களுக்கு பாராட்டுகள். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி சுவாமி. திரு லக்ஷ்யா அம்மா, ஸ்ரீலக்ஷ்யா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்று நாங்கள் அவர்களை மிகச்சிறப்பாக கௌரவப்படுத்துகின்றோம். அம்மா அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். லக்ஷ்யா அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அடுத்தபடியாக சிவத்திரு சம்ருத்தி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்று பாராட்டி அவர்களை சான்றிதழ் வழங்குகின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள். நன்றி தங்கம். திரு ஹர்ஷா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்குகின்றோம். அவர்களுக்கும் அவருடைய குழந்தை பெற்றோர்களுக்கும் அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகள். நன்றி, நன்றி தங்கம். நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி சுவாமி.
சிவத்திரு ஹர்ஷினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்குகின்றோம். அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. சிவத்திரு ஹன்ஷிகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்குகின்றோம். அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திரு ஹேமேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவரை பெருமைப்படுத்துகின்றோம். அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சுவாமி ராகவன் ஐயா. சுவாமி இது இன்னொரு ஹேமேஷ் ஐயா. ரெண்டு ஹேமேஷ் ஐயா. சிவத்திரு ஹேமேஷ் இன்னொரு ஹேமேஷ் ஐயா அவர்கள் எந்த ஒரு சாமி? ஹேமேஷ் ஐயா அவங்க சரி இன்னொரு ஹேமேஷ் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பாராட்டுகின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி, மகிழ்ச்சி. சிவத்திரு அவ்யுக் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டுகின்றோம். அவர்களுக்கும் அடியனுடைய பாராட்டுகள், அவர்கள் பெற்றோர்களுக்கும் அடியனுடைய பாராட்டுகள். இதோடு இந்த பட்டம் அளிப்பு விழா, அதாவது எல்லாருக்கும் பட்டம் வழங்கி அந்த பட்டம் அளிப்பு விழா ஆனது மிகச்சிறப்பாக இங்கே நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. ஐயா ஒரு விண்ணப்பம். சிவராகினி அவங்களோட சிவராகினி அவங்களோட சரிங்க சுவாமி, சரிங்க சுவாமி. சிவராகினி அம்மா அவர்களுடைய அந்த சர்டிபிகேட் வந்துடும். ஒரே ஒரு நிமிஷம். அடியனுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சுவாமி. ஐயா ரூபிகா அது கூட வரலைங்க ஐயா. அப்படிங்களா? சரிங்க ஐயா. முகுன் பாபு குழுது வரலையா? ஐயா கிருஷ்ணவேணி பேர் வரலைங்க ஐயா. கிருஷ்ணவேணி அம்மா பேர் இருக்கு பாருங்க. இருக்காமா ஐயா? ஐயா எல்லாருக்குமே இருக்கு. அடியன் மியூட்ல இருக்கணும். இன்னும் நிறைய இருக்குங்க சுவாமி. மியூட் பண்ணுங்க சாமி. சொல்லுங்க சாமி. ஐயா முகுன் பாபுக்குள்ள பேர் வரல. ஐயா வருங்க சுவாமி. எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் ஒரு 20-25 சர்டிபிகேட் இருக்குங்க சுவாமி. நெட்வொர்க் கனெக்ஷன்னால கட் ஆயிடுச்சு. இது வந்துகிட்டே இருக்குங்க சுவாமி. அடியாருங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். நமச்சிவாய சுவாமி அடியனுடைய ஸ்கிரீன் தெரியுதுங்களா? அவ்யுக்த் ஸ்கிரீன் தெரியுங்களா? தெரியுதுங்க சுவாமி, தெரியுதுங்க சுவாமி. நீங்க கொடுங்க சுவாமி, நீங்க கொடுக்கலாம் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடுத்தபடியாக இருக்காங்களா சுவாமி? அவ்யுக்த ஐயாவுக்கு திருவம்பாவை சுடர் வழங்கியது. திரு கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற அந்த பாராட்டு சான்றிதழை வழங்குவதில் இந்த வேலுண்டு வனநிலை குழுமம் மிக பெருமை அடைகின்றது. கிருஷ்ணவேணி அம்மா வாழ்த்துக்கள் சுவாமி. நன்றிங்க சுவாமி. திரு சங்கமேஷ் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற அந்த பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த பாராட்டுகள். திரு சம்யுக்தா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கும் அடியனுடைய பாராட்டுகள். அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். திரு சாதனா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற அந்த பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. மகிழ்ச்சிங்க சுவாமி. அடுத்தபடியாக திரு சாரதா வீணா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய நன்றி கலந்த பாராட்டுகள். திரு சிவராகினி அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சோதி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களுக்கு இந்த வாழ்த்துகின்றோம். அவர்களுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் பாராட்டுகள். நன்றிங்க ஐயா. சிவாய் நன்றிங்க சுவாமி. திரு சுபஸ்ரீ அம்மா அவர்களுக்கு சோதி அவர்கள் என்ற பாராட்டு வழங்குகிறோம். அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். சுபஸ்ரீ அம்மா பாராட்டுகள் சுவாமி. திரு தீபா அம்மா அவர்களுக்கு
நன்றிகளும் திரு தீபாமா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற அந்த பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். திரு நமிநந்தி அடியாருக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். திரு பூஜா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை பெருமை செய்கின்றோம். அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகள். திரு முகன் பாபு ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை இந்த குழுமமானது பாராட்டு செய்கின்றது. நன்றிங்க சுவாமி முகன் பாபு ஐயா, நன்றிங்க சுவாமி. திரு ரூபிகா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை இந்த குழுமமானது மிகச்சிறப்பாக பாராட்டுகள் செய்கின்றது. அவர்களுக்கு வேலுண்டு வினைநிலை குழுமம் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகள். திரு வீழிநாதன் ஐயா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவரை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். சிவசிவ. அடுத்தபடியாக திரு ஷீஜா அம்மா அவர்களுக்கு திருவம்பாவை சுடர் என்ற பட்டத்தை வழங்கி அவர்களை இந்த குழுமம் கௌரவிக்கின்றது. அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். உங்க பேர் வந்துருச்சுங்க சாமி, வந்துருச்சு. அடியன் தான் சொன்னேன் சாமி. உங்க சர்டிபிகேட் வந்துருச்சுங்க சாமி. இசைமணி என்ற பட்டம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இசைமணி திருவம்பாவை இசைமணி என்ற பட்டம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சிங்க சுவாமி. உங்களுக்கு கார்த்திகேயனா சாமி? யாருக்காவது வராம இருக்கா? யாராவது அடியார்கள் வரலன்னா நீங்க மெசேஜ்ல போடுங்க சுவாமி. நீங்க மெசேஜ்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. அவங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும், கன்ஃபார்மா வந்துடும். சுவாமி, அனைத்து குழந்தைகளுக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய இண்டிவிஜுவலா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உள்ள சர்டிபிகேட்டுக்கான சாஃப்ட் காப்பி லிங்க் நாங்க நேற்று எப்படி நம்ம எக்ஸல் ஷீட்ல கொடுத்தோம் இல்லையா சுவாமி, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்க நம்ம குழுமத்துல போடுவோம். அடியார்கள் அந்த குழந்தைகளுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிற ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணி அடியனுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஹார்டு காப்பி உங்களுடைய வேணும் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அட்ரஸும் எங்களுக்கு நீங்க கொடுக்குறப்போ உங்களுடைய சர்டிபிகேட் பிளஸ் உங்களுக்கான பரிசு இரண்டும் உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படிங்கறது அடியேன்னு சொல்லிக்கிறேன். சாஃப்ட் காப்பி எல்லாருக்குமே பங்கு பெற்ற அனைவர்களுக்குமே இருக்கு. அதனால யாராவது பேர் இங்க மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸல் ஷீட் கொடுப்போம் சுவாமி. அதுல குழந்தைகள் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்படும் சுவாமி. சிவாயன். இப்பொழுது நல்லது சுவாமி, நல்லது. சிறப்பு பரிசு ரொம்ப சிறப்பா பண்ணவங்க அவங்கள நம்ம கௌரவிக்க இருக்கோம். யாருக்கு அந்த சிறப்பு பரிசு கௌரவிக்க இருக்கோம் அவங்க எல்லாத்துக்கும். எல்லா குழந்தைகளும் தப்பா நினைச்சுக்க வேணாம். எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு உண்டு. எல்லாருக்கும் பரிசு உண்டு. எல்லா குழந்தைகளுக்கும் சர்டிபிகேட்டும் உண்டு, ஒரு சின்னதா பரிசும் உண்டு. எல்லாருக்கும் பரிசு இருக்கு. ஆனாலும் பெஸ்டா பண்ணவங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால குழந்தைங்க எல்லாம் இதான் நினைச்சா, ஐயோ நம்ம பெஸ்டா பண்ணலையே அப்படிலாம் நினைச்சுக்கணும். எல்லாரும் பெஸ்டா தான் பண்ணிருக்கீங்க, எல்லாம் சிறப்பா தான் பண்ணிருக்கீங்க. அதுல கொஞ்சம் சிறப்பா பண்ணிருக்கவங்களுக்கு இந்த பரிசு. இப்போ இந்த சிறப்பு பரிசை நீங்க அடுத்த வருடம் நீங்க பெறணும்னா நீங்க அதிகமா அதுக்காக உழைக்கணும், நல்லா அதுக்காக பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அப்படின்னு சொல்றேன். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும், ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். எல்லாருக்கும் அவங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுக்கல அப்படின்ற எண்ணம் யாரும் எடுத்துக்க வேணாம். எல்லாருக்கும் அந்த பரிசு நடுவர்களுடைய தீர்ப்பு தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நடுவர்களுடைய தீர்ப்பாக இது சிறப்பாக சொல்றோம். நடுவர்களே அவங்களுடைய அந்த குழந்தைகளை அவங்க சொல்ல காத்திருக்காங்க. முதலாவதாக யமுனா அம்மா குரூப்ல யார் இருந்தா? சிவசாந்தி அம்மா இருக்காங்களா? யமுனா அம்மா வந்திருக்காங்களா? வரலையா? யமுனா அம்மா இல்லைங்கய்யா, வரலைங்க. அவங்க இல்லைங்கய்யா, நான் சிவசாந்தி இருக்கேங்கய்யா. சிவசாந்தி அம்மா நீங்க டிக்ளேர் பண்ணலாம். 2 குழந்தைகளை நீங்க உங்களுடைய இதுல நீங்க சிறப்பு பரிசுக்கு சொல்லலாம். உங்களுடைய டீம்ல என்ன குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க வாயாலேயே, உங்க ஜட்ஜ் வாயாலே நீங்க அந்த குழந்தைங்க பேரை சொல்லிடுங்க. ஐயா ஸ்ரீலக்ஷ்யா ஒண்ணுங்கய்யா. ஸ்ரீலக்ஷ்யா, வாழ்த்துக்கள் சுவாமி. ஸ்ரீலக்ஷ்யா. அப்புறம் ரஷ்யன் கார்த்திக், மகிழன்ங்க ஐயா. 3 பேர். மகிழன், ரஷ்யன் கார்த்திக். ஓகே சாமி.
நல்லதுங்க சுவாமி. இந்த மூவருக்கும் சிறப்பு பரிசு. அடுத்த குழுமம். நன்றிங்க சுவாமி, அவர்களுக்கு சிறப்பு பரிசு. அடுத்து சிவ கார்த்திகையா. கார்த்திகையா உங்க குரூப். கார்த்திகையா குரூப்ல யார் இருக்கீங்க சுவாமி? கார்த்திகையா குரூப். கார்த்திகையா தேவி அம்மா குரூப். தேவி அம்மா, கார்த்திகா அம்மா, நீங்க டிக்ளேர் பண்ணலாம். உங்களுடைய சிறப்பு பரிசுக்கான அந்த குழந்தைகளுக்கு நீங்க டிக்ளேர் பண்ணலாம் சுவாமி. அவங்களுடைய அந்த யாரு சிறப்பு பரிசுக்குரியவர்கள் சொல்லுங்க சுவாமி. ஐயா தேவதர்ஷினிங்கய்யா. தேவதர்ஷினி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இந்து மகாலட்சுமி. இந்து மகாலட்சுமி அம்மாவுக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு பிரேமா அம்மா அவர்கள். அம்மா மியூட் பண்ணிக்கலாம். சிவத்திரு பிரேமா அம்மா அவர்கள் தங்களுடைய குடும்பம் எல்லாருமே நல்லா பாடினாங்கன்னு சொன்னாங்க. அம்மா நல்லா கண்டுபிடிக்க முடியல, இருந்தாலும் நீங்க வந்து ஒரு என்னுடைய அடியனுடைய குரூப்ல வந்து மொத்தம் 7 குழந்தைங்க ரொம்ப அருமையா மனப்பாடமா பாடினாங்க. 6 குழந்தைங்க. அதுல 2 குழந்தைங்க கிரிஷா ஹர்ஷான்னு சொல்லி 2 குழந்தைங்க. 2ம் பக்கம் அது சின்ன குழந்தை. ஹர்ஷான்றது சின்ன குழந்தை. அருமையா பாடினாங்க 2 குழந்தைங்க. ஆமா, மனப்பாடமாகவும் இசையோடவும் பாடினாங்க 2 பேரும். கிரிஷா ஹர்ஷா 2 பேரும் நல்லா பாடினாங்க ஐயா. ஆமா. அடுத்தது லட்சுமி பிரபான்னு சொன்ன இல்லையா, நம்ம சீர்காழியில ஒரு அம்மா பாராட்டுங்க. அவங்க இசையோட இசை அருமையா பாடினாங்க. அவங்க வந்து பாத்து படிச்சாலும் இசையோட அழகா பாடினாங்க. அப்புறம் வாழ்த்துக்கள் சுவாமி. லட்சுமி பிரபா அம்மா, ஹர்ஷா ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க மாமா. திவ்யதர்ஷினி 4 பேருக்கும் பாராட்டு கொடுக்கலாங்க ஐயா. திவ்யதர்ஷினின்னு ஒரு குழந்தை. திவ்யதர்ஷினி அம்மா அவர்களுக்கும் ஆக மொத்தம் ஹர்ஷா, கிரிஷா, லட்சுமி பிரபா, திவ்யதர்ஷினி அம்மா அவர்களுக்கு சிறப்பு பரிசு. நல்லதுங்க சுவாமி. அடுத்தபடியாக லோக பிரகாஷ் ஐயா கண்ட்ரோல் பேனல்ல இருக்கக்கூடிய ஐயா, ஐ மீன் ஓவியா அம்மா நம்ம ஐயா சரவணையா அவர்கள் அந்த குழுமத்துல சுவாமி. அதாவது எங்க இதுல எல்லாருமே சிறப்பா பண்ணாங்க. இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணுங்கிறனாட்டிங்க ஒரு 3 பேர்த்த நாங்க அதுல டிசைட் பண்ணிருக்கோம். அதாவது ஹர்ஷினி காரைக்குடி. ஹர்ஷினி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். காருண்யா ஸ்ரீ பூங்குணம். காருண்யா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சுவாமி. மிருதுலா திருவாரூர். மிருதுலா அம்மாவுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள் சுவாமி. எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ்ங்க. அவங்க அந்த மிருதுலாஸ்ரீ குட்டி பிள்ளை சூப்பரா பாடுது. உண்மையா சொல்றேன். விபு அப்படிங்கிற அந்த தம்பி இது குழந்தையோட வாய்ஸ் வந்து நல்ல வாய்ஸ்ங்க. டீச் பண்ணாங்கன்னா நல்ல பாட்டு படிக்கிற அப்படிங்க விபு தம்பி அவ்வளவு அருமையா வந்து படிக்கிற அப்படி இது பண்ற அப்படி. பட் நீங்க குறிப்பிட்டு சொல்றோங்கிறனாடிக்கு 3 பேர்த்த நிறுத்திடலாம். இல்லைன்னா நீங்க எல்லாத்தையுமே கொடுக்கலாம். அடியன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி சாமி. சஷ்டி பிரியா அம்மா அவர்களுக்கும் அடியன் ஒரு சின்ன பரிசு கொடுக்கலான் இருக்கேன். அம்மாவுக்கும் அதை கொடுத்துக்கலாம். நல்லதுங்க சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. சிவ அடியனோட பரிசு. அடுத்தது சாமி அடுத்த குரூப்ல நமச்சிவாயம். அடுத்து சிவத்திரு மன்னிக்கணும், சிவத்திரு கஸ்தூரி அம்மா இல்ல மன்னிக்கணும், சிவத்திரு பாலாயா அவர்களுடைய குரூப். பாலாயா அவர்களுடைய குரூப்ல இருக்கக்கூடிய பேனல் மெம்பர் அவங்க யார் சாமி? ஐயா நாங்க தான் அங்கர்கண்ணியம்மா சுவாமி. ஐயா சிவத்திரு ரேஷ்மா ஐயா. ரேஷ்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க ஐயா. நிறைய ஸ்டார் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை சொல்ல திருப்பி சொன்னுச்சு. அது ரொம்பவே சிறப்பா இருந்தது ஐயா. அக்கா சொன்னது தங்கச்சி சொன்னது அது இப்பவே இந்த ஒரு தன்மை வருது. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. எங்க இதுல ஒரு 2-3 பேர் வரவே இல்லை. அதனால அவங்க பேரு சின்ன குழந்தையா ஐயா. அவங்க பேர் யாழினி. அவங்க அக்கா சொன்னா அவங்க அக்காவும் கலந்துட்டாங்க. தீட்சிதா அவங்க. நன்றிங்க சுவாமி. அடுத்தபடியா சிவத்திரு நடராஜன் ஐயா அவர்கள் நீங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணலாம் சுவாமி. ஐயா சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம். எல்லாருமே இசை மணிதானுங்க. எல்லாருமே பாடினாங்க. எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா லோகிதா உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கிறேன். நல்லா இசையோட அருமையா பாடினாங்க.
யோகிதா அம்மா அவர்களுக்கு சம்ருதி, வாழ்த்துக்கள் சுவாமி. அந்த சம்ருதி சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தை, திருஞான சம்பந்தர் மாதிரியே பாடினாங்க. ரொம்ப சுத்தி பொண்ணு, அழகா பாடினாங்க. சம்ருதி அம்மாவுக்கு இனிமே வாழ்த்துக்கள் சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு கஸ்தூரி அம்மா அவர்களுடைய குழுமம். சிவாய நமங்கய்யா. அம்மா சாந்தி அம்மா சொல்லுங்க சுவாமி. ஆமாங்கய்யா. ஐயா எங்க குடும்பத்துல 7 பேருங்கய்யா. 7 பேர்ல 2 பேரு சுதவிங்கய்யா, மீதி 5 பேரு இசைமணிங்க. 5 பேருமே ரொம்ப சிறப்பா பாடினாங்க சாமி. எல்லாருமே இந்த பண்ணோட இசையோட அந்த பண்ணு ராகத்தெல்லாம் சொல்லி பாடினாங்க. அதனால அவங்க 5 பேருக்குமே கொடுக்கலாங்க ஐயா. எனக்கு சொல்லுங்க சாமி, அவங்களுக்கு அவங்களுடைய பெயர்கள் சொல்லுங்க சாமி. ஸ்ருதிகா 57, சீரியல் நம்பர் 57 ஸ்ருதிகா, 59 விதுர்ஷினி, 60 சிந்துஜா, 60 சிந்துஜா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிந்துஜா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் சுப்ரீதா 62, சீரியல் நம்பர் 60 சுப்ரீதா, அப்புறம் தன்யஸ்ரீ 63 தன்யஸ்ரீ. இவங்க எல்லாருமே பன்முறையோட பாடினாங்க சாமி. மகிழ்ச்சிங்க சாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லதுங்க சாமி. அடுத்தபடியாக சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களுக்கு. திருச்சிட்டம்பலம் ஐயா. சிவத்திரு அக்ஷயா கோயம்புத்தூர். அக்ஷயா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சுவாமி. சிவத்திரு மாணிக்க வாசகர் சென்னை. மாணிக்க வாசகர் ஐயா அவர்களுக்கு சாமி. சிவத்திரு ராம்சரண் மதுரை. ராம்சரண் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சுவாமி. அவங்க எல்லாருக்குமே சிறப்பு பரிசு காத்திருக்கு. மகிழ்ச்சி சுவாமி. அக்ஷயா, மாணிக்க வாசகர், ராம்சரண் அவர்களுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள் சுவாமி. அடுத்தபடியாக சிவத்திரு சுதா அம்மா அவர்களுடைய இது சாமி. ஸ்வாய் நமங்கயா. சீரியல் நம்பர் 76 ஸ்வஸ்திகா. ஸ்வஸ்திகா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது சஸ்மிதா 80ங்க ஐயா. சஸ்மிதா அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். 77 பீனாஸ்ரீ. வீணாஸ்ரீ அம்மா அவர்களுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள். வீணாஸ்ரீ அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 3 பேருமே அக்கா தங்கைங்க ஐயா. 3 பேருமே நல்லா பாடுனாங்க. மத்தவங்களும் நல்லா பாடுனாங்க. ஆனா ஒரு பாட்டோட நிறுத்திட்டாங்க. அதனால அவங்களுக்கு பரவாயில்ல சாமி, பரவாயில்ல. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சாமி. எல்லாருக்கும் சர்டிபிகேட் வந்துருச்சு. அடுத்தபடியா சாமி, சிவத்திரு மங்கேற்கரசி அம்மா அவர்கள். சொல்லுங்க சார். ரேணுகா தேவி சேலம். ரேணுகா தேவி மனப்பாடமா சொன்னாங்க ஐயா அவங்க. அப்புறம் கார்த்திகேயன். வாழ்த்துக்கள் சுவாமி. வாழ்த்துக்கள் சுவாமி. கார்த்திகேயன் ஐயா வாழ்த்துக்கள் சுவாமி. ஐயா ரேணுகா தேவி நல்லா பாடுனாங்க ஐயா. பார்க்காமயே பாடுனாங்க, நல்லா பாடுனாங்க. அவங்க இசைமணி, அவங்க சுடன்னு சொல்லிட்டாங்க. இசைமணியா? ஆமா இசைமணி. ரேணுகா தேவி அம்மா அவர்களை இசைமணியா போட்டுருங்க சுவாமி. ரேணுகா தேவி அம்மா அவர்களுக்கு இசைமணி பட்டம் மாத்திரலாம் சுவாமி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கார்த்திகேயன் ஐயா உங்களுக்கு ஓகே தானே சாமி? ரேவதி அம்மா, செல்வ கணபதி அம்மா, சுசிலா அம்மா உங்களுக்கு 2 பேரும் ஓகே தானே சாமி? நல்லது. அடுத்தபடியாக சிவத்திரு சுதா அம்மா அவர்கள் டீம். ஐயா சொல்லிட்டேங்கய்யா. சொல்லிட்டாங்களா? நல்லது. மங்கேற்கரசி அம்மா வந்துருச்சு. மதிலா அம்மா அவர்களுடைய டீம். சிவாய நமங்க ஐயா. அடியன் திருவடி வணங்குறேன். அனைத்து அடியா பண்ணிக்கிறேன் ஐயா. இது ரொம்ப நல்லா பாடின பொண்ணு காவியங்க ஐயா, சென்னை. அவங்க நல்ல இசையோட வாழ்த்துக்கள். காவியா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பண்ணோட இசையோட பாடிருந்தாங்க. அடுத்து கோவையை சேர்ந்த சஸ்திகா பாடிருந்தாங்க, நல்லா பாடிருந்தாங்க. சின்ன குழந்தையா பாண்டிச்சேரி சிவராஜ் நல்லா பாடிருந்தாங்க. அடுத்து மிருத்திகா, அவங்களும் நல்லா பாடிருந்தாங்க ஐயா, சிறப்பா பாடினாங்க. மிருத்திகா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சுவாமி. வாழ்த்துக்கள் சுவாமி. நன்றி ஐயா. நன்றி சுவாமி. சிவராகினி ஐயா. சிவராகினி அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். நமச்சிவாய். அடுத்தபடியாக
சிவத்திரு சாருமதி அம்மா அவர்களுடைய பேனல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய குழந்தைங்க. ஐயா சங்கமேஷ்ங்க ஐயா. சங்கமேஷ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் சாரதா வீணாங்க ஐயா. சாரதா வீணா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சுவாமி. நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. வாழ்த்துக்கள் ஐயா. சுவாமி. தமிழ்ச்செல்வி வரலங்க ஐயா பேரு. தமிழ்ச்செல்வி வரலையா? நீங்க தமிழ்ச்செல்வி வராதவங்க பேர்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சாமி, நம்ம போட்டுடலாம், நம்மளுடைய சர்டிபிகேட் ஜெனரேட் பண்ணலாம். இப்ப எல்லாருக்கும் நம்மளுடைய அந்த விழாவானது எங்க குரூப்ல தான் பாடி இருக்காங்க. சரி. அவங்க வேற குரூப்ல இருந்தவங்க ஐயா, நம்ம குரூப்ல வந்துட்டாங்க, அதனால அவங்க பாட வச்சிருச்சுங்க ஐயா. இன்னொன்னுங்கய்யா, தமிழ்ச்செல்வி அம்மாவுக்கு என்ன பட்டம் சாமி? தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு இசைமணி ஐயா. தமிழ்ச்செல்வி அம்மாவுக்கு இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி இந்த வேலுண்டு வினையில் அவர்களை கௌரவிக்கிறார். சாமி சொல்லுங்க சாமி. ஐயா நிர்மலா ஜெயந்தி மகிழ்வதனிங்கிற குரூப்ல இருந்து 67ங்க ஐயா. வந்துட்டாங்க சாமி. மகிழ்வதனி அம்மா வந்தாலே வரலையா? மகிழ்வதனி வந்துட்டாங்க. திருவம்பாவை சுடர் வந்துருச்சு. இல்ல அந்த சிறப்பு பரிசு இருக்குங்களா, அந்த டைம்ல நெட் கட் ஆயிருச்சு எங்களுது. பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எங்க இதுல கட் ஆயிருச்சு. இல்ல இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டேங்க, தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேங்க. அவங்களோட பேரெல்லாம் உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிருவோம் சாமி. அது அம்மா இந்த வட்டம் பாத்துக்கலாம் சாமி. இருக்குன்னா உங்களுக்கு நான் எல்லாரோடைய பேரும் நம்ம போட்டு குரூப்ல போட்டுருவோம் சாமி. நல்லதுங்கம்மா. பூஜா அம்மாவுக்கு சர்டிபிகேட் வரலையா? பூஜா அம்மாவுக்கு சர்டிபிகேட் பூஜா அம்மா வந்துருச்சுங்க. வந்துருக்குதுங்க ஐயா. பூஜா அம்மாவுக்கு வந்திருக்குதுங்க, நாங்க பாத்தங்க. இசைமணின்னு வந்திருக்குங்க. இசைமணி பூஜா அம்மா அவர்களுக்கு இசைமணி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவிக்கின்றோம். அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சாமி. மகிழ்ச்சி. லோகேஷ் ஐயா, சிவத்திரு லோகேஷ் ஐயா குரூப்ல யாருக்கு சிறப்பு பரிசுங்கிறது தெரியணுங்கய்யா? லோகேஷ், ஆமாமா லோகேஷ் ஐயா கூப்பிடலையா? மன்னிக்கணும். லோகேஷ் ஐயா சுவாமி. சிவாயனம ஐயா, என்னோட குடும்பத்துல 5 பேர் பாடினாங்க சாமி. அதுல பாத்தீங்கன்னா தனுஸ்ரீ, ஹேமேஷ், காயத்ரி ஸ்ரீ, கீர்த்தனா, காமாட்சின்னு 5 பேர் பாடினாங்க. கீர்த்தனாவும் காமாட்சியும் பாத்துட்டீங்கன்னா நுட்பமா அந்த போட்டிக்கு மீறி நிறைய பாடல்களை எனக்கு பாடி காட்டினாங்க. நல்ல இசை குறிப்புகள் உண்டு. அவங்க 2 பேருக்கும் சிறப்பு பரிசு கீர்த்தனாவுக்கும் காமாட்சிக்கு தரங்கய்யா. கீர்த்தனா அம்மா அவர்களுக்கும் காமாட்சி அம்மா அவர்களுக்கும் அடியனுடைய மிகச்சிறந்த வாழ்த்துக்கள் சுவாமி. ரொம்ப அவங்கள ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு எல்லா அடியாரும் ஒரு கரவழி எழுப்பிடலாம். கீர்த்தனா அம்மா மற்றும் காமாட்சியா? ஆமாங்க, காமாட்சி. இருவருக்கும் சிறப்பு பரிசு. மகிழ்ச்சி. கீர்த்தனா அம்மா அவர்கள் ஒரு பாடல் பாடலாம். அம்மாவுக்கு வாய்ப்பு. அம்மா உங்களுக்கு திருவம்பாவை மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் நீங்க இசையோட இந்த குழுமத்தை எல்லாருக்கும் முன்னாடி நீங்க பாடலாம் சாமி. கீர்த்தனா அம்மா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. நான் 18ஆம் திருவெம்பாவை பாட போறேன். அண்ணாமலையான். நீங்க எடுங்க. ஒண்ணும் இல்ல, அவசரம் இல்ல, மெதுவா எடுங்க, ஒன்னும் பிரச்சனை. பாடுங்க சாமி. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் கார்கரப்பார். கண்ணார் இரவி கதிர் கார்கரப்பார். தன்னார் ஒளி மழங்கி தாரகைகள் காமகல. தன்னார் ஒளி மழங்கி தாரகைகள் காமகல. பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி
இத்தனையும் வேறாகி பெண்ணாகி ஆடாய் அழியாய் இறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணால் அமுதமுமாய் நின்று கடல் பாடி கண்ணால் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணேயப்போ புனல்பாய் தாடலோரும் பாவாய் பெண்ணேயப்போ புனல்பாய் தாடலோரும் பாவாய் நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ரொம்ப சுவாமி. அருமையா பாடினீங்க கீர்த்தனா. வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் என் குழுமத்துல வந்தது எனக்கு பெருமையா இருக்கு கீர்த்தனா, காமாட்சி. எனக்கு சாமியே உங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கீர்த்தனா அம்மாவோட பெற்றோர்கள் வரலாம். கீர்த்தனா அம்மா பெற்றோர்கள் சுவாமி, காமாட்சி அம்மாவும் வரலாம். பெற்றோர்கள், கீர்த்தனா அம்மா பெற்றோர்கள். அம்மா மகிழ்ச்சி, அம்மா மகிழ்ச்சி. அருமையா குழந்தைகளை வந்து வளர்த்து வச்சிருக்கீங்க, அருமையா பாட வச்சிருக்கீங்க. அம்மா தங்கள் எந்த வயதுமா? அம்மா வயது 39. இல்ல அவங்க ஆமா ஆமா 13. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கீர்த்தனா அம்மா ரொம்ப மகிழ்ச்சி சாமி. நீங்க அருமையா குழந்தைகளை வளர்த்திருக்கீங்க. அம்மாவோட பேர் கீர்த்தனா அம்மா. அம்மா உங்களுடைய பேர் சாமி? சுவாசினி. ரொம்ப மகிழ்ச்சி. அருமை 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 சாமி. அருமையா குழந்தைங்க வளர்த்திருக்கீங்க. ரொம்ப அருமையான. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க நன்றிங்க சாமி. நன்றிங்க சாமி. அடுத்து காமாட்சி அம்மா. காமாட்சி அம்மா இருக்காங்களா? நல்லதுங்க சாமி, மியூட் பண்ணிக்கலாம். காமாட்சி அம்மா. கண்ணு காமாட்சி வாப்பா. இருக்கீங்களா காமாட்சி? இருக்கீங்களாமா? காஞ்சில இருந்து வரணும், லேட் ஆகுது. காமாட்சி அம்மா பாரட்டோமா சாமி? காமாட்சி அம்மா இருக்காங்களா? சாரதவீனா பாடுங்க சாமி. ஒரு சின்ன பாட்டு பாடுங்க. சின்ன பாட்டு பாடுங்க சாரதவீனா. முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளை கூட தூபங்கள் தீபம் வைத்தேன் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசைமென் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்த கவடி கொன்மென் அத்தன்னை யாரன் நம்மானை பாடி ஆட பொற்சுன்னம் இடித்து நாமே சிற்றம்பலம் தீர சிற்றம்பலம் 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 தீர சிற்றம்பலம் தீர சிற்றம்பலம். நன்றிங்க சாமி. ஆனந்தையா அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க சாமி. அவங்க போன் சார்ஜ் இல்லாதனால வர முடியல போல இருக்கு. அம்மாவை பத்தி ஒரு குறிப்பு சொல்லணும்னா, காமாட்சி அம்மா வந்து முழுக்க முழுக்க பூபாலத்துல ரொம்ப சுத்தமா எப்படி திரும்ப எப்படி இசைக்கணுமோ அந்த ஒரு நிலையில அப்படியே இசைச்சாங்க. காமாட்சி அம்மாவையும் குறிப்பிட்டு சொல்லணும். இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்த. சாமி வந்து இன்னைக்கு பிரத்யக்ஷம் அப்படிதான் சொல்லணும். அந்த வரிகள்ல பிரத்யக்ஷம். அது வந்து அனுபவம் வந்து ஒரு கண்ட்ரோலரா நமக்கு நம்மளுக்கு அந்த அனுபவ அர்த்தம் கிடைச்சதுன்னா அது எனக்கு ரொம்பவுமே உணர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு அண்ணாமலையாரே அந்த பதிகத்துல வராரு. சிறப்பு சிறப்பு. நன்றிங்க சாமி. லட்சுமி பிரபா அம்மா அவர்கள் சாமி. சின்ன தேவாரம். லட்சுமி பிரபா அம்மா அவர்கள். லட்சுமி பிரபா அம்மா அவர்கள். லட்சுமி பிரபா அம்மா அவர்கள். சின்ன தேவாரம். முருகர் பாட்டு. என்ன பாட்டுக்கு? முருகர் பாட்டு பாடுவாங்கயா? பாடுங்க சாமி, பாடுங்க சாமி. எப்படி? அருணகிரிநாத திருவண்ணாமலையில் அள்ளிய தித்திக்கும் திருப்புகழ் அமுதமூறு சொல்லாகியதோ பொருள் மைக் பக்கத்துல வச்சு பாடுங்க. மைக் பக்கத்துல வச்சு பாடுங்க. மைக் பக்கத்துல வச்சு பாடுங்க. போன பக்கத்துல வச்சு பாடுங்க.
அவர்கள் குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி கொடிய சூலி சுடார கேக்கல சாமி, கேக்கல கேக்கல சாமி, கேக்கல சாமி, கேக்கல குருவர் நமோ கரி அபிரா சமரம் புராரித்தனாய மலைக்குமாரி. சாமி விட்டு விட்டு கேக்குது சாமி. ஜெயலட்சுமி அம்மா சுவாமி இந்த பாடலை வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி. ரெக்கார்ட் பண்ணி அடியனுக்கு அனுப்புங்க. எல்லா ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிறப்பு பரிசு பெற்ற அனைவருமே பாடி ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு பாடலை பாடி ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய குழுமத்துக்கு அனுப்பணும். அது எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம். பிளஸ் வந்து அவங்களுக்கு மத்த குழந்தைகள் தவிர நினைக்க வேணாம், எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு உண்டு. எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு உண்டு. பரிசு இல்லாத குழந்தைகள் இல்லவே இல்ல. சிறப்பு பரிசு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த முறை நீங்க இத போட்டி இல்லையா, போட்டியில கொஞ்சமாச்சும் டிஃபரன்ஸ் இருந்தாதான் அடுத்த முறை நம்ம நல்லா பாடணும். ஒரு நிமிஷம் அடுத்த முறை நம்ம நல்லா பாடணும் அப்படிங்கிற எண்ணம் வரணுன்றதுக்காகத்தான் இந்த டிஃபரன்ஸ் வச்சிருக்கோம். இல்லாட்டி எல்லாருக்குமே சிறந்த பரிசு தான் நம்ம கொடுக்கறதுக்கு காத்திருக்கோம். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரீலட்சுமி அம்மா சுவாமி, ஸ்ரீலட்சுமி அம்மா ஐயா நான் ஒரு ஸ்ரீலட்சுமி அம்மா பாடலாம், எல்லாரும் பாடலாம். இப்ப நமக்கு காலம் ஆயிடுச்சுங்க சாமி, காலம் நேரம் ஆயிடுச்சு. அது கருதி நம்ம வந்து பண்றோம். இங்க நம்ம அவங்க சிறப்பு பரிசு பெற்றவங்க லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சிருவோம். அவங்க எல்லாரும் ஒரு பாடல். ஸ்ரீலட்சுமி அம்மா இல்லையா? சாந்தி அம்மா ஐயா நம்ம இதுல வந்துங்கய்யா அந்த மகிமாங்கிறது ரொம்ப சின்ன பொண்ணுங்கய்யா, அவங்க மனப்பாடம் பண்ணி சொன்னாங்க. அந்த பொண்ணையும் சேர்த்திக்கலாங்கய்யா. சரி, அப்புறம் லோகித் ஐயாவும் சேர்த்திக்கீங்களாங்கய்யா? சரிங்க சாமி, சேர்த்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை, சேர்த்துக்கலாம். மகிமா அவர்களுக்கும் லோகித் ஐயா அவர்களுக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள் சாமி, வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ரெடியா உட்காந்துருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அழகா உட்காந்துருக்காரு, புக் எடுத்து சட்டை இல்லாம ஒரு குழந்தை ருத்ராட்சம் போட்டு உட்காந்துருக்காரு. கிருத்திகா மைத்ரி, அவர் நமது நாடு துதி பாடத்துக்கே கை தூக்குனாருங்கயா, நீங்க விட்டுட்டீங்க. பாட சொல்லுங்கயா. ஐயா எனக்கு தெரியல சாமி, எனக்கு சின்ன பிள்ளையா இருந்தனால யாருடைய போட்டோஸ் தெரியல. இவர்தான் 10 பாட்டு மனப்பாடம் பண்ணி சொன்னாருங்கய்யா. அர்ச்சன் கார்த்திக் ஐயா பாடுங்க சாமி, பாடுங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி 7ஆம் திருமுறை. பண் பழம் பஞ்சரும் திருப்பாதமேனின் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனினி பிறவாத தன்மை வந்தேதினேன் கற்றவர் தொழுதே தும்சி கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நல்லதுங்க சுவாமி. ஐயா இவங்க நம்ம திருக்கோயில் தரிசனம் ஐயா அவர்கள் ஏதாவது சுவாமி ஏதாவது பாடல் பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணணும். நிறைவு செய்யறோம் சாமி, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சின்ன பாடல் யோகாமா தரம் போற்றி மீறாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி ஓபாத சத்தத்தெறியே போற்றி ஆற்றாகி அங்கே அகந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி
கைலை மலையானை போற்றி போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நல்லதுங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. யோகா அம்மா, யோகா சாந்த் அந்த ஐடியில இருக்கிற சுவாமி, இந்த குழந்தை பாடலாம். யோகா அம்மா என்னத்த சொல்லுங்க. திருமலையாக்களுக்கு விண்ணப்பமாக அருளப்படுகிறது. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோட முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மொழிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன் என கருளியவாராற் பெறுவாரச் சோபே. நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை திருநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூட்டம் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் மருளியவா ராட்பெறுவார் அச்சோவே. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. சுவாமி நன்றிங்க சுவாமி, நன்றி நன்றி. இப்ப எல்லாரும் பெற்றோர்கள் எல்லாம் நீங்க உட்கார்ந்துக்கலாம். பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கலந்து ஒரு ஆய்வு. பெற்றோர்கள் மட்டும் உங்க குழந்தைய பக்கத்துல அமர்ந்து கொள்ளுங்க சுவாமி. அம்மா உங்களுக்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்தாச்சு சாமி. சதீஷ்குமார் ஐயா ஏற்கனவே முதல்ல வாய்ப்பு கொடுத்தாச்சு சாமி, மன்னிக்கணும். திரும்ப வாய்ப்பு கொடுக்கலாம் உங்களுக்கு. அடியார்கள் பெற்றோர்கள் மட்டும் அவங்க கொஞ்சம் அமர்ந்து கொள்ளுங்க. பெற்றோர்கள் மட்டும் கொஞ்சம் அமர்ந்து கொள்ளுங்க, வாய்ப்பு இருக்கிற பெற்றோர்கள். அடியார் பெற்றோர்கள் யாராவது இந்த விழாவை பற்றி ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பெற்றோர்கள் உங்களுடைய கரம் மட்டும் உயர்த்தினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஒரு 4 பெற்றோர்களுக்கு ஃபீட்பேக் சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். 4 பெற்றோர்கள் நீங்க கரம் உயர்த்தினீங்க, உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். யோகா சாஸ்திரம் அம்மா அவர்கள் கரம் உயர்த்திருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அம்மா நீங்க சொல்லலாம். ஸ்ரீலட்சியா வந்தாச்சுங்க. வர சார், அம்மா பாரு ஒரு வெயிட் பண்ணி சார். யோகா அம்மா சுவாமி சொல்லுங்க. ஐயா ரொம்ப வணக்கங்க ஐயா. இப்படி ஒரு நிகழ்ச்சி வர்றது குழந்தைகளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கிறோம். எல்லா அறிவையும் பக்தியும் கொள்கை எல்லாத்தையும் உணர்த்திற்கு நீங்க ஒரு வாய்ப்பு குழந்தைகளுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மீண்டும் தொடரணும். ஓம் நம சிவாய நம. நன்றிங்க சுவாமி. நாங்க மழலையர் முருகன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அது மாதத்திற்கு 2 முறை ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு நடத்துறோம். நீங்க அந்த குரூப்போட லிங்க் உங்க எல்லாத்துக்கும் அனுப்புறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணுங்க. உங்க குழந்தைகளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதை யூடியூப்ல போடுறதுக்கு தயாரா இருக்கும். உங்க குழந்தைகளை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். நீங்க கரம் கொடுத்தா மட்டும் போதும். ஜஸ்ட் நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாரதா வீணா அம்மா அவர்கள் கரம் உயர்த்திருக்காங்க. அம்மா நீங்க ஒரு வார்த்தை. வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளவு பேரு இருக்கிற இடத்துல ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருந்தீங்க. குரு இல்லாம ரொம்ப அன்பா பேசினாங்க குழந்தைங்க கிட்ட. அதை ஊக்குவிக்க மாதிரி இருந்தது நல்லா. ஆமா, சிவன் பேரு சொல்றதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நல்லதுங்க சுவாமி, நல்லதுங்க சுவாமி. சாந்தி காம்படிஷன் வைங்கய்யா, அப்பதான் நிறைய குழந்தைங்க கத்துப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சாமி, கண்டிப்பா நாங்க செய்ய காத்திருக்கோம். நன்றிங்க சுவாமி. சாந்தி சபா அம்மா அவர்கள் அன்மியூட் பண்ணலாம் சுவாமி. அம்மா கரம் உயர்த்திருக்காங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆல்ரெடி நாங்க மயிலை முருகன் குரூப்லயும் இருக்கோம். இது நாங்க ஆல்ரெடி மயிலேர் முருகன் குரூப்லயும் இருக்கோங்க ஐயா. இது ரொம்ப அருமையா இருந்தது. குழந்தைங்க எல்லாம் நல்லா பாடினாங்க. அருமையா இருந்தது. எங்க குடும்பத்துல பசங்க பாடினது எல்லாமே. இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுங்க சுவாமி. அங்க ஐயா ரொம்ப அருமையானது. கீர்த்தனா அம்மா அவர்களுடைய கரம் ஏற்றிருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு. நடராஜன் ஐயா ஏதாவது சொல்ல வராங்களா? கீர்த்தனா அம்மா அவர்கள். சிவசிதம்பரம். வணக்கம் ஐயா. நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு குழப்பமே இல்ல. கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு கரெக்டா ரெடியா இருக்காங்களான்னு கேட்டு அந்த பசங்களை ஊக்குவிக்கிற மாதிரி, அதே மாதிரி அங்க போது காம்படிஷன் போதுமே அங்க இருக்கிறவங்க பசங்களுக்கு ஒரு பயமே இல்ல. ஒரு காம்படிஷன் மாதிரி இல்லாம ரொம்ப ஒரு சௌகரியமா அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சதுனால அவங்க நல்லா பிரசன்ட் பண்ண முடிஞ்சுது. எல்லாரும் நல்லா பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இத மாதிரி நிறைய நீங்க காம்படிஷன் பண்ணணும். பசங்களுக்கு அப்ப ஒரு கத்துக்கணுங்கிற ஒரு ஊக்கம் வரும். நிறைய கத்துப்பாங்க, பக்தியில இருப்பாங்க. அவங்களோட திறமையும் காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி.
அப்புறம் அம்மா அவங்க சதீஷ்குமார் அம்மா அவர்கள், சதீஷ்குமார் ஐடியில இருக்கிற அம்மா சுவாமி. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சுவாமி. உங்களோட ஆர்கனைசேஷன் அப்புறம் நீங்க இதை வழி நடத்துறத பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த வேர்ட்ஸுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு கிறிஸ்டியன் கேர்ளா இருக்கிறதுனால என் பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு ஊக்குவிச்சதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இனிமே நீங்க யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து இதுல என் பிள்ளைங்களை கொண்டீங்கன்னா, ஏன்னா அவர் வந்து ஹிந்து தான், பொறுப்பெடுத்து என் பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டீங்கன்னா. மியூட் ஆயிட்டீங்க சுவாமி, மியூட் ஆயிட்டீங்க. சதீஷ்குமார் அம்மா மியூட் ஆயிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மற்ற மதத்துல இருக்கிறவங்க வந்து அவங்க நமக்கு வந்து இதை ரொம்ப பண்றது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருக்கோயில் தரிசனம் அம்மா அவர்கள், அந்த ஐடியில இருக்கிற அம்மா அவர்கள் பேசலாம். திருக்கோயில் தரிசனம் மன்னிக்கணும் ஐயா, அவங்க குழந்தைகளை வந்து இந்த முருகன் மழலையர் முருகன் இதுல வந்து அவங்களோட இதை ஆட் பண்ணி விட்டுருங்க குழந்தைங்களை. இப்ப லிங்க் அனுப்பிச்சிரும். இப்ப எல்லாத்துக்குமே வந்து திருவம்பாவை விழால மகளிர் ஜாயின் பண்ணுங்க, லிங்க் கொடுத்துருவோம். அவங்க எல்லாரும் அதை ஜாயின் பண்ணிக்கணும். சதீஷ் அம்மா பேசட்டும். சதீஷ் அம்மா பேசட்டும். அதுக்கப்புறம் மியூட் பண்ணி. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனாலதான் இன்னொரு போன்ல இருந்து வரேன். சொல்லுங்க சாமி. அதான் நீங்க வந்து அன்னைக்கு என்கிட்ட பேசினதாலதான் என் குழந்தைங்க 2 பேரையும் அனுப்புனேன். இதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து இவங்களை கைட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து மேலும் மேலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க அளவுக்கு எங்களுக்கு வந்து துளி அளவு கூட நாலேஜ் கிடையாது. சோ உங்களோட உதவி யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து, ஏன்னா இந்து ஃபேமிலியில நான் இப்பதான் வந்திருக்கேன், நீங்க யாராவது எனக்கு என் பிள்ளைங்க வழி நடத்தினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இங்க வந்து சமயம் கடந்ததுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே சிவமா பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி தான். அங்க சமயத்தெல்லாம் கடந்துதான் இருக்கும். அம்மா வந்து நேற்றுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு அங்க கோயில்ல இவங்களை உட்கார வச்சு அத்தனை பாடல்களையும் பாட வச்சு கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில வந்தாங்க, வந்து உட்கார்ந்து திருப்பி பாடுறாங்க. எல்லாரும் கரவொலி எழுப்பலாம் அம்மாவுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சுவாமி. நீங்க எல்லாம் வந்து வருகின்ற சைவத்திற்கு ஒரு ஆணிவராக விளங்கணும். ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் சுவாமி. அடியன் வந்து தனிமையெல்லாம் உங்க நம்மளுடைய அட்மின்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க சுவாமி, அடியார்கள் தொடர்பு கொள்வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து தருவதற்கு காத்திருக்கோம் சுவாமி. மகிழ்ச்சிங்க அம்மா. அம்மாவை திருவாசக சிந்தனைக்கு வர சொல்லுங்க ஐயா. திருவாச சிந்தனைக்கு வாங்க சுவாமி. நீங்களும் திருவாச சிந்தனைக்கு வாங்க, அதுவும் நாங்க சொல்றோம். நீங்க மகிழ்ச்சி. திருக்கோயில் தரிசனம் அது ஐடியில இருக்கிற அம்மா பேசலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காத என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவங்க சிவநெறியிலேயே இருக்கணுங்கிறதா எங்களுடைய உத்தேசம். அந்த மாதிரி யதார்த்தமா கிடைச்ச ஒரு வாய்ப்பு, இதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம். இதை வந்து இந்த வாரம் முழுக்க குழந்தைங்க பாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வீடு ஃபுல்லா சிவ இதா பக்தியாவே இருந்தது. சோ இது மேலும் மேலும் தொடரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். இது வந்து நீங்க குழந்தைங்களுக்கு வாரமோ இல்ல தினமே ஒரு வாரத்துல ஒரு 2 நாளோ இந்த மாதிரியான ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து போட்டிக்கும் அவங்களை தயார் பண்ணீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க ஆர்கனைஸ் பண்ண விதமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 100 பேரை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு டீமா செப்பரேட் பண்ணி பண்ணது. டைமும் வந்து கரெக்டா அதுக்குரிய நேரத்தை அலாட் பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் ரொம்ப சிறப்பு இருந்தது. மற்ற குழந்தைகள் எல்லாம் பாடுறதை கேட்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்களுமே கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா பெரியவங்களுக்கும் கத்து தரதுக்கு ரெடியா இருக்கும் சாமி. பெரியவங்களுக்கு கத்துறதுக்கு ரெடியா இருக்கும். உங்க எல்லாருக்குமே வந்து பெரியவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படணும். பெற்றோர்கள் அதுக்காக தான் இப்ப வர வச்சோம். ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. உண்மையிலே குழந்தைங்க ரொம்ப அருமையா வளர்த்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் சுவாமி. சிவசுப்பிரமணியம் ஐடியில அம்மா அவர்கள் கரம் ஏற்றிருக்காங்க, அவர்கள் பேசலாம். சிவசுப்பிரமணியம். வணக்கம். அம்மா வணக்கம் சாமி. என் பேத்திகள் 2 பேரும் நல்லா படிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒண்ணும் இல்ல, என் பேத்திகள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷம். காலையில என் பேத்தி 2 பேருன்னா திருப்பள்ளி எழுச்ச திருவம்பாயை படிச்சாங்க. நல்லா படிச்சாங்க. எல்லாரும் கேட்டு சின்ன குழந்தை நல்லா படிக்குதுன்னு சொன்னாங்க. நீங்க இந்த இது விழா நடத்துறதுக்கு ரொம்ப சிறு வயசுலயே நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு பக்தியை கொடுக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. தொடர்ந்து நாங்க நம்மளோட இணைந்திருங்க. நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொண்டு நோக்கத்துல நம்ம நிறைய செய்திடும் பிள்ளைங்களுக்கு. நீங்க வந்தா மட்டும் போதும். ரொம்ப மகிழ்ச்சி. கவிதா அம்மா அவர்கள் கரம் வைத்திருக்காங்க. அவர்கள் கவிதா எஸ் ஐடியிலாமா. வணக்கம் சார். நான் இங்க சென்னை மேடவாக்கத்துல இருக்கேன் சார். பாப்பா வந்து ரொம்ப நாளா பாட்டு கத்துக்கிறா. ஆனா அவளுக்கு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இந்த
இது மூலமா இது வந்து எங்களுக்கு கலா சிக்ஷா மியூசிக் அகாடமி மூலமா இந்த போஸ்டர் எங்களுக்கு வந்தது. அன்னைக்கு நான் உங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டேன், இந்த மாதிரி கலந்துக்கலாமா, எப்படி பாடணும்னு கேட்கும்போது நீங்க ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. அப்புறம் என் குழந்தைகிட்ட சொல்லும்போது, இந்த மார்கழி மாதத்துல திருவம்பாவையெல்லாம் பாடினாலே புண்ணியம், நினைச்சாலே புண்ணியம், பாடினா பெரிய புண்ணியம். அதுவும் எங்க வீடு ஃபுல்லா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து அவ நிறைய பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் ஃபுல்லா வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்கறதே ஒரு குட் வைப்ரேஷன். ஆக்சுவலா அது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது கேட்க சொல்லும் போது. அந்த குழந்தையோட வாய்ஸ்ல அதை கேட்கறது வந்து உண்மையிலே சொல்றேன், கோவில் மணி சத்தம் கூட இங்க கேட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம், ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாவே வந்து ஒரு கோவிலுக்கு பக்கத்து வீடு. ஸோ எனக்கு ஃபுல்லா வந்து கோவில் மணி ஓசை கேட்டுதான் நாங்க எழுந்திருப்போமே காலையில. பட் என் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கிடைக்கல அப்படின்னு ஒரு இது இருந்தது. பட் இந்த போட்டி மூலமா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு, ஒரு இது கிடைச்சது. ஸோ ஐம் சோ ஹாப்பி சார், தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்க அடிக்கடி பண்ணணும், என் குழந்தைங்க நிறைய பாடணும். சக்கநாதா, மகிழ்ச்சி அம்மா. கவிதா அம்மா, ரொம்ப சந்தோஷம். அம்மா நிகழ்ந்து சொன்னது எங்களுக்கு எல்லாம் உத்வேகமா இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களா தூக்கம் இல்ல, 5 நாட்களா தூக்கம் இல்ல, 5 நாட்கள் அவ்வளவு பேக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சாமி. எங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க சொல்லுகின்ற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சுவாமி. அதனால ஐயா அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த வைப்ரேஷன் வந்து, இந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க சந்ததியருக்கு, உங்க பரம்பரைக்கு எல்லாருக்கும் உண்டு. அது மாதிரி இதுல கலந்துகிட்ட எல்லாருக்குமே வந்து கடவுளோட ஆசீர்வாதம், சிவனோட ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும். உங்க குழந்தைங்களை தயவு செஞ்சு, எல்லாருடைய பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றது, தயவு செஞ்சு உங்க பசங்களை ஊக்குவீங்க, நிறைய பாடல்கள் பாட வைங்க. சோ அது வந்து அவங்கள மட்டும் இல்ல, அவங்க பரம்பரைக்கே வந்து ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். நல்லதுங்க அம்மா. கவிதா அம்மா, எங்களோட இணைந்திருங்க சாமி. நாங்க நிறைய பணிகள் செய்யறோம். எங்களுக்கு வந்து அடியார்கள் நிறைய தேவைப்படுறாங்க. அதனால கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜட்ஜஸ் மட்டுமே 30 பேர் போட்டிருக்கோம். ஜட்ஜஸ் மட்டும் 30 பேர் இருக்காங்க. அதுக்கு பேக் ஒர்க் பண்ணவங்க, அதுக்கு லிங்க் கிரியேட் பண்ணவங்க, அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க, ஒருத்தவங்களும் கால் பண்ணி பண்ணவங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு. அடியனால ஆபத்து ஒன்றும் இல்ல சாமி, எல்லாமே இது பெரிய டீம் இருக்கு. வேலுண்டு வினையிலை குழுமம் அப்படின்ற குழுமம் தான் இதை செய்துட்டு இருக்கு. அந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் அந்த நடுவர்களுக்கும் நன்றி சார். புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் சார். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வேலையில இதை தடைப்பட்டிருக்கலாம். உண்மையிலே புண்ணியம் 1% செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு இது உண்மையிலே நீங்க நல்ல ஒரு தொண்டு செய்றீங்க. இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் எப்படி பணம் சம்பாதிச்சு எப்படி மேற்கொண்டு நிறைய வந்து சொத்து சேர்க்கலான்ற காலத்துல இப்படி ஒரு தொண்டு செய்யறதுன்ற மனசு வர்றதே பெரிய விஷயம். இத தொண்டு வந்து சிவன் தொண்டு வந்து செய்யறது வந்து அவ்வளோ ஒரு, எனக்கு தெரியல, நான் ரொம்ப முருக பக்தன் நானு. அந்த இதுல இருந்து நான் சொல்றேன், என்னோட பக்கத்துல இருக்க கோவில் வந்து முருகர் கோவில், கதிரவேல் சுவாமி. ஒரு வாட்டி நான் குழந்தைகிட்ட சொல்லுவேன், மார்கழி மாசம் நாங்க காலையில எழுந்து கோலம் போடுவோம். அப்ப திருப்பாவை, திருவம்பாவை, தேவாரம் கோவில்ல போடுவாங்க. அதையெல்லாம் கேட்டு கேட்டு அப்படியே மனப்பாடமா ஆயிடுச்சு மைண்ட்ல. இப்ப கேட்டா கூட எனக்கு பாட வரும். ஆனா இந்த குழந்தைங்களுக்கு அந்த வைப்ரேஷனே இல்ல, சுத்தமா இல்ல. காலையில எழுந்து ஸ்கூல் போறாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியறது கிடையாது. இந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரி போட்டிகள்லாம் கலந்துக்கிறது மூலமா தான் அவங்க வந்து அந்த ஒரு விஷயம் அப்படிலாம் இருக்கு, இதுல இவ்வளவு இது இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியுது. சோ அதனால உங்க தொண்டு வந்து உங்களுடைய பரம்பரைக்கே அந்த புண்ணியம் வந்து சேரும். உங்களுக்குன்னா நான் உங்களை சொல்லல, உங்களை சேர்ந்தவங்க எல்லாரையும் சொல்றேன். இந்த குழுவுல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் இதை செய்யறதுல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அத்தனை மகிழ்ச்சி. அம்மாவோட திருப்திக்கு ஒரு பாடல் பாட சொல்லிருங்க. அம்மா நீங்க ஒரு சின்ன பாடல் பாடுங்க, ஒரு சின்ன தேவாரம் பாடுங்க சாமி. எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, என் பொண்ணு பாடுவா சார். பரவாயில்ல சாமி, வாய்ப்பு கொடுக்கலாம். அம்மா அம்மா சொல்லுங்க சார். வாய்ப்பு கொடுக்குறேன் சாமி. நிறைய பேர் கரம் உயர்த்திருக்காங்க, கொஞ்சம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா ஜெயக்குமார் ஐயா ஐடியில இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் பேசலாம். ஐயா அம்மா அவர்கள், ஜெயக்குமார் அப்படின்னு ஐடியில இருக்கிற அம்மா சுவாமி. வணக்கம் ஐயா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ஆர்கனைஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க பிள்ளைகளால இந்த திருவெம்பாவே பாட முடியும் அப்படின்றது இந்த ஒரு காம்படிஷன் வச்சனாலதான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. பிள்ளைகளோட திறமைகளுக்கு வெளியே வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து இந்த பக்தியை நீங்க கொண்டு வர்றதுக்காக நீங்க இவ்வளவு முயற்சி பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குழந்தைகள் தான் வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உருவாக்குதுங்க. அதுகளுக்கு அந்த பக்தி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப நன்றிங்க. அதை இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அவர்கள் வந்து ரொம்ப சிலாகித்து பேசியது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தன்யஸ்ரீ அம்மா அவர்கள் ஐடியில இருக்கிறவங்க, அவங்க பேசலாம். அவங்க கரம் உயர்த்திருக்காங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் சுவாமி. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாய்ப்பு நீங்க வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு அப்படிங்கறதே வந்து இப்ப காலகட்டத்துல வந்து ஸ்கூல்ல எல்லாம் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால தமிழ் உச்சரிப்பு வந்து அந்த நகர வேறுபாடோட இவங்க உச்சரிக்க வச்சது இது ஒரு முயற்சியா இருந்தது. அந்த பயிற்சி கொடுக்கறப்பயும் சரி, அத அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அத அப்புறம் இசையோட சொல்றப்ப கேட்கவும் ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க கொடுக்குற சிவத்தொண்டா இருக்கட்டும், அது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டு. எல்லாரும் சொன்ன மாதிரியே டைமிங்கா இருக்கட்டும், நீங்க கொடுத்த அந்த பிடிஎஃப்ல இருக்கிற டீட்டெயில் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஈஸியா இருந்தது. லிங்க்ல ஜாயின் பண்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்களை அவ்வளோ பிளஸ் பண்ணாங்க. சோ எல்லாரோட பிளெஸிங்ஸ் கிடைக்க கிடைக்க இந்த குழந்தைங்க இன்னும் முன்னேறுவாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். ரொம்ப நல்லா பாடினாங்க எல்லா குழந்தைங்களுமே. எல்லாரும் நிறைய வந்து முன்னேறணும். இன்னும் இந்த மாதிரி அடிக்கடி நீங்க எல்லாரையும் இந்த ப்ரோக்ராம வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும். எங்க எல்லாரோட நன்றி சார். நல்லதுங்கம்மா. நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன்லயே, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம தொண்டுள்ளத்தோட பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் இந்த சிந்தனை வரணுன்றதுக்காக நீங்க எல்லாம் அதை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதோட பெற்றோர்களோட அனுபவம் முடிகின்றது. ரெண்டு நடுவர்களோட அனுபவம், நடுவர்களுடைய அனுபவமும் கேட்டு நிறைவு செய்யறோம். நடுவர்கள் அவர்கள் பெற்ற ராகவனையா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். ஐயா தான் இந்த குழுமத்தை இந்த பிரைன் சைல்டு, அவருடைய பிரைன் சைல்டு தான் இந்த கான்செப்ட். அவர்கள் ஐயா அவர்கள் அடியன் திருவடி பணிந்து வரவேற்கிறேன். சிவாய நம, சிவாய நம. ஒரு செய்தி சொல்லணும். கிட்டத்தட்ட 4 நாட்களாக கடுமையான உழைப்பு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து சாதாரணமா இருக்க மாதிரி தெரியும். இதற்காக உழைத்த உழைப்பு அவர்கள், நாங்க இருவருமே வந்து இரவு 12 மணி 1 மணி அளவு வந்து இருப்போம். அதுக்கு மேல சாப்பிட முடியாது. இது நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கின்றதுக்காக. அடியன் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சேன். நிறைய குளறுபடிகள் இருந்தது, அதெல்லாம் சரி பண்றதுக்காக அமர்ந்தவன் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. முழுவதுமாகவே அடியார்களுடைய இந்த நிகழ்வு சிறப்பா நிகழணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் எங்களுக்குள்ள இருந்தது. எல்லாரும் அவ்வளவு ஓட்டம். இதுல நடுவர்களா இருக்கட்டும், நடுவர்களுக்கும் பயங்கரமான வேலை எல்லாருக்கும் இருந்தது. அது எல்லாரும் சரியா பண்ணாங்க. ஐயா ராகவன் ஐயா அவர்கள் வந்து முழுவதுமாகவே 4 நாட்கள் தூக்கம் இல்ல, அவர்களுக்கு எந்த வித சிந்தனை இல்லை. முழுவதுமாக இந்த நிகழ்வு இவ்வளவு அழகாக வருவதற்கு ஐயாவோட மிகப்பெரிய அந்த பக்கபலம் வந்து இருந்தது. ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் சொல்வதற்கு அழைக்கிறேன். நடுவர்களுடைய அனுபவமா இதை எடுத்துக்கலாம். ஐயா வீடியோவையும் அன்மியூட் பண்ணிட்டு வர சொல்லுங்க. ராகவன் ஐயா ஓரிரு வார்த்தைகள் முடிக்கவே முடியாதுங்க ஐயா, அவ்வளவு இருக்கு அவருக்கு. அவர் பேசுறது அவ்வளவு இருக்கு. காலம் கருதி குறிப்பிடதான் முடிக்கணும். திருவடி வணக்கம் சாமி. அனைத்து அடியார்களுடைய திருவடிகளையும் குருவடிகள் திருவடிகள் இந்த அடியின் மனமொழி மன்னிக்கணும். நீங்க டைல்ஸ்ல மாத்தி போடுற மாதிரி பெரிய வீடியோ வர மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா உங்க முகம் நல்லா தெரியணும். அதனால அந்த லே அவுட்ல வந்து நீங்க பின்னாடி அந்த ஆட்டோமேட்டிக்கா டைல்ஸ் ஆகும் இல்லையா, அதை மட்டும் நீங்க போட்டுட்டு பண்ணுங்க சாமி. நீங்க நார்மல் டைல்ஸ்ல பண்ணாதீங்க. அது அடியன் போட்டு அந்த செட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க சாமி. சரிங்க சாமி. பெருமானுடைய பெரும் கருணை. அதாவது இந்த இதுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு வித்து வந்து ஒரு இது என்னன்னா, இதே ப்ரோக்ராம் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணி ஒரு 60-65 குழந்தைகளை வந்து பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுமத்துல வந்து ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு குழுமத்துல ஒரு இது பண்ணுனாங்க. அடியனுக்கு வந்து ஒரு சிந்தனை வந்தது. ஒரே ஊர்ல இருக்கிற ஒரு குழந்தைகளை ஒரே இடத்துல கூட்டிட்டு வந்து இவங்க இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ, நம்ம எதுக்கு இதை ஆன்லைன்ல கொண்டுட்டு போக கூடாது? அடியார்களுக்கு வந்து இது இன்னும் நிறைய கொஞ்சம் உலகத்துல இருக்கிறவங்களும் வந்து பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சு. அதை வந்து ஒரு ஊன்றுகோலா எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் இதை டெவலப் பண்ணி எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டு
அப்புறம் இதுல வந்து மற்ற அடியார்களுக்கு யாருக்குமே இதுல பேக்ரவுண்ட்ல என்ன ஒர்க்ஸ் நடந்திருக்கு, இதுல இதனுடைய மோட்டிவ் என்னது இருக்கு, இந்த விஷயத்துக்கு வந்து நான் கூட இது மத்த அடியார்களுக்கு இல்ல, எனக்கே இதுல ஒர்க் பண்ண அடியனுக்கே வந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல இதுல இவ்வளவு ஒர்க் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் கரெக்டா ஒரு இந்த விஷயம் நெருங்க வரப்போதான் வந்து இதுல வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இதுல இறங்கி இருக்கு, அப்புறம் எத்தனை பேர்களை இதை வந்து நம்ம இணக்கணும், கொண்டுட்டு வரணும், அட்மின் பண்ணணும், குரூப் பண்ணணும். சோ இதுல எல்லாத்தையுமே வந்து பெருமானுடைய திருவடிக்கு தான் விண்ணப்பம் வைத்தேன். சுவாமி என்னால் ஆவது ஒன்று நீல நினைந்தடியேன் அந்த பாடல் பாடி சுவாமி கிட்ட திருவடி விண்ணப்பம் வைத்து இந்த விஷயத்த வந்து சிறப்பா செஞ்சு கொடுக்கணும் சுவாமின்னு சொல்லி சொன்னோன்னு அதற்கப்புறம் அந்தந்த விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிறது முதல் விஷயம். ஆனா அதை தாண்டி அதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்கிறப்போ, அதாவது குழந்தைகள், ஒரு அம்மா சொன்னாங்க அடியன் கிட்ட, சுவாமி ஒரு குழந்தை இருக்கா, அவளுக்கு வந்து பேச கூட வராது, படிக்க கூட வராது, திக்கிதான் படிப்பா, அதனால அந்த குழந்தை பேரையும் கொடுத்துருக்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து சுவாமி சொன்னாரு, இந்த மாதிரி குழந்தை வாயை திறந்து சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, உள்ளார மூச்சு காத்துல சிவாய நமன்னு ஒரு தடவை அந்த உள்ளார போயிட்டு வந்தாலே போதும் சாமி, அந்த உணர்வுகள் வரணும் குழந்தைகளுக்கு, அவங்களுக்கே தெரியாம கூட ஓம் நம சிவாய சொன்னா போதும் சாமி, அதனால அவர்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம இதை எடுத்துட்டு போகணும், அவங்க வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். நிறைய அடியார்களுக்கு அடியன் மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஞான சொல்லியும் ஒண்ணுமே தெரியாது, திருவம்பாவை என்ன, திருப்பாவை என்ன, திருப்பள்ளி எழுச்சி என்ன தெரியாது. இப்ப அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு அந்த விஷயங்கள்ல வரப்போ அவங்களுக்கு அந்த முயற்சிகளை கொடுக்கணும், அவங்க வந்து அதற்காக அவங்களுடைய முழு இதையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்ப இப்போ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் போட்டப்ப ரொம்ப ஹார்ட் ரூல்ஸா இருந்துச்சு. அப்புறம் பிரேமாமா வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் இது செஞ்சுட்டு ரொம்ப எளிமையா செஞ்சாங்க, இப்படி செய்வாங்க சாமி, இப்படி செய்வாங்க சாமின்னு. அப்போ வந்து முன்னாடி மினிமம் வந்து ஒரு பாடல் ஃபுல்லா மனனமா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி ரொம்ப சிம்பிளா, சரி ஏதாவது ஒண்ணு படிச்சா போதும். அப்புறம் கடைசியா வந்து வரப்பதான் சரி பார்த்தாவது படிக்கணும், 3 கேட்டகரியில பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முதல் முயற்சி சுவாமி. அடியனுக்கு வந்து சுத்தமா வந்து பெருமான்கிட்ட சொல்லணும்னா தூக்கம் கிடையாது, அதே சமயத்துல மன பாரங்களும் கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய இது என்னன்னா, இந்த விஷயம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி போட்ட ஒர்க்குக்காக தூக்கம் இல்லைன்னு சொன்னா மனபாரம் எதற்கு கிடையாதுன்னா, நான் சுவாமியுடைய திருவடிக்கு கொடுத்துற எல்லாத்தையுமே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் எதற்க நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு, பெருமானே இந்த விஷயத்த நீதான் எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காலம்பு சுவாமி கிட்ட திருநீர் இட்டுட்டு வரப்போ நல்ல சமிக்ஞையை கொடுத்தாரு. அதே சமயத்துல அத்துணை அடியார் பெருமக்கள், இங்க இருக்கிற அத்துணை அட்மின்களுக்கும் அடியனுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒவ்வொரு குழுமத்துக்குள்ள போறப்போ அந்த அட்மின்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து என்னுடைய குழந்தைகள், ஒவ்வொரு அட்மினும் இது என்னுடைய குழந்தைகள் சாமி, என்னுடைய குழந்தைகள்லாம் வந்துட்டாங்க சாமி, என்னுடைய குழந்தைகள் வரப்போ அவங்க வந்து அவ்வளவு ஒரு கேரிங்கா, அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிவா, அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அந்த அன்போட பக்குவத்தோட பரிசத்தோட அப்படியே மெதுவா அந்த குழந்தைகளை வந்து கேரி அவுட் பண்ணி அப்படியே கண்டக்ட் பண்ணி அந்த விஷயத்த செஞ்சதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய முதுக நம்ம தட்டி கொடுத்துக்கலாம். சரி, ஒரு விஷயம் நல்லா சிறப்பாக நடந்திருக்கு, குழந்தைகளுக்கு இதுக்கு தேவையான அந்த எதை நினைத்து நாம் செய்தோமோ அந்த விஷயத்துல வந்து ஒரு புள்ளி மேல ஒரு படி மேல எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மைதான் சுவாமி. அதனால குழந்தைகளுக்கு வந்து இது வந்து இந்த ஒரு 15 நாள் திருவிழா, இந்த திருவிழால முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய குழந்தைகளை இதுல வந்து நம்ம வேலுண்டு வினையில்லை குழுமத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா, எந்தெந்த குழந்தைகள்னு இல்ல, யாரா இருந்தாலும் சரி, ஒன்லி இன்கமிங் டோர் தான், அவுட் கோயிங் டோர் கிடையவே கிடையாது. அதனால உங்களுக்கு திறமைகள் இருந்துச்சு, உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்னும் மேல் கொண்டு இன்னும் நிறைய படிகளை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, இல்ல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு வந்து நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். குருநாதருடைய திருவருளும் இறைவனுடைய திருவருளும் சாநித்தியமாக நிலைத்து நிற்கக்கூடிய நிறைந்த ஆன்றோ நிறைந்த சபை இது சுவாமி. அதனால இந்த மேடையை வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க நல்ல ஒரு நிலைகளனாக பயன்படுத்தி அவர்களுடைய உள்ளார இருக்கிற திறமைகள் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் உள்ளார இருக்கிற இறைவனுடைய உணர்வு, இறை உணர்வு, அவர்கள் உள்ளார இருக்கிற அன்பு, இவை எல்லாத்தையும் நீங்க வெளியில கொண்டுட்டு வரணும். அதற்கு வந்து இங்க வந்து
வயசு கம்மியா இருக்கிறவங்கல இருந்து வயசு அதிகமா இருக்கிறவங்க வரைக்கும் எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இங்க நீங்க பார்க்கலாம். எல்லாரும் அவர்களுடைய அனுபவத்தையும் அவங்க கத்துக்கிட்ட விஷயத்தையும் உங்க குழந்தைகளுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. அதனால தொடர்ந்து இணைந்திருங்க. இது முதல் படிதான், இன்னும் பல படிகள் கடக்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இறைவனுடைய பூரண திருவருள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதுவும் நானும் ஐயாவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கூகுள் மீட்டுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா நாங்க ஒரு போட்டு தலையை உடைச்சிக்கிட்டு இருந்தோம். எப்படி பண்றது 100 பேரை தாண்டாது இந்த குடும்பத்தை இதுல பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நேற்று நைட்டு 12:30 மணிக்கு பேசிட்டு இருக்கிறப்ப சடனா அந்த கிளிக் ஆகி எங்களுக்கு டொமைன் லிங்க் ஓபன் ஆகி என்னென்னமோ மேஜிக் எல்லாம் நடந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா சுவாமி அங்க முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுதான் ஒரே காரணம். அதனால அத்துணை அடியார் பெருமக்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுடைய சுற்றத்தாரர், உங்களுடைய நண்பர்கள், இந்த குழந்தை இவ்வளவு நல்லா இருக்கு, இந்த குழந்தை இன்னும் நல்லா வளரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எந்தெந்த குழந்தைகளை பார்த்து நினைக்கிறீங்களோ அவங்கள பரிந்துரை செய்யுங்க. அவர்களுக்காக எப்பொழுதும் இந்த வேலுண்டு வினை இல்லை குடும்பமானது கரங்களை நீட்டி கொண்டிருக்கின்றது. சுவாமி சிவாய நம. திருவடி வணக்கம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. ரொம்ப மகிழ்ச்சி ராகவன் ஐயா அவர்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்வு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் செரிமனி, ஒரு பட்டமளிக்கக்கூடிய விழா. அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா இந்த எல்லாருக்கும் பட்டமளிக்கக்கூடிய விழா எப்படி நிகழுமோ அந்த அளவுக்கு நிகழ்ந்தது. அத்தனை பெற்றோர்களும் ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. நடுவர்கள் எல்லாம் ரொம்ப இதுக்காக உழைத்தார்கள். 2-3 பேருக்கு சுருங்க சொல்லி தங்களுடைய அனுபவங்களை சுருங்க சொல்லி, ஏன்னா டைம் ரொம்ப அதிகமா இருக்கனால சுருங்க சொல்லி இதை நிறைவு செய்யலாம். பிரேமாமா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள், 2-3 நடுவர்களை கூப்பிடுறேன், அவங்க எல்லாம் தங்களுடைய அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகளை சொல்லி முடியும். பிரேமாமா. சுவாமி சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வீடியோ ஆன் பண்ணுங்க சார். சிவாய நம. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நான் எதிர்பார்த்தது அந்த அளவுக்கு சிறப்பு. எப்பயுமே நம்ம குடும்பத்துல எதுவுமே சஷ்டி விரதம் ஆகட்டும், மாலை வகுப்பாகட்டும், எதையுமே சோட போனதில்லை. அந்த அளவுக்கு சிறப்பா நடக்கும், எம்பெருமான் நடத்தி வைப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பதட்டமும் ஏற்படலைங்க. எனக்கு இன்னும் ஒரு பதட்டம் எல்லாம் எம்பெருமான் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு தைரியம் தாங்க அடி எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நான் உண்மையில பூஜை பண்ணக்குள்ள என்னமோ பெருமானையே பூ கொடுத்து எனக்கு அருள் புரிஞ்சாருன்னு சொன்னேன். இன்னைக்கு அது மனசார எனக்கு வாழ்த்து சொன்னாரு. ரொம்ப நல்லா நடக்கும், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எல்லாம் செய்யறது பார்த்தா ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு எனக்கு பெருமானே உத்தரவு கொடுத்த மாதிரி இருந்ததுங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா அதுக்கு அனைத்து அடியார் தாங்க, அந்த அனைத்து அடியார் ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா. சிவாய நம. சிவாய. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. மதிலா அம்மா அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அம்மா அப்பதான் கரம் உயர்த்திட்டே இருந்தாங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சுவாமி. அனைத்து குழந்தைகளும் ரொம்ப சிறப்பா அவங்க பாடுனாங்க. அவங்களோட நம்ம ஒரு 2 மணி நேரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நமக்கு மனசுல கவலை கூட போற மாதிரி இருந்தது. அவங்க எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களே எனக்கு பொதுவா ரொம்ப பிடிக்கும். விட்டு கேக்குது சாமி. விட்டு கேக்குதுங்களா? சரிங்க. நம்ம இன்னொரு நல்லது சாமி. விவேக் சுப்பிரமணியன் அம்மா தாங்கள் கரம் ஏத்திருக்காங்க. அம்மாவும் நடுவர் தான். அம்மாவோட ஒரு வார்த்தை. ஐயா சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலங்கய்யா. எல்லா திருவடியும் வணங்கிக்கிறேங்க. இன்னைக்கு குழந்தைங்க பாடும்போது பாத்தீங்கன்னா சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனேன்னு பாடும்போது அழுகியே வந்துருச்சுங்க சிவா. பக்கத்துல எல்லாரும் காலங்காத்தால சிவம் எல்லார் ரூபத்திலயும் குழந்தையில இருந்து பெரிய பொண்ணு வரைக்கும் உட்கார்ந்து பாடுறாங்க. அப்படிங்கும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இந்த உணர்வை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பின்னாடி இருந்து ரொம்ப உழைச்சிருக்கீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. சுதாமா தான் போன் பண்ணி எனக்கு லிங்க் நான் உள்ள போற வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலங்க. சுதாமா தான் எல்லாமே எனக்கு பண்ணுனாங்க. திருவருள் கூட நின்னுது அப்படிங்கிறது. எங்க வீட்டுல 80 வயசு குழந்தை ஒண்ணு இருக்கு. கரெக்டா 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்னால நான் என்ன பண்ண போறேன் நீங்க கூப்பிட்டுருக்கீங்களேன்னு நினைச்சேன். ஆனா அந்த குழந்தை கரெக்டா 10 மணிக்கு தான் எழுந்திருச்சு வந்தது. இன்னைக்கு எனக்கு அது அந்த இதுலயே தீர்ப்பு நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சிறப்பா முடிக்க முடியுது. அதே மாதிரி ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா வீரியம்பாளையம்னு கோயம்புத்தூர்ல இருந்து 3 குழந்தைங்க பாடுனாங்க. அக்கா தங்கச்சி 3 பேரும். 3 பேருமே அழகா அப்படியே பிழை இல்லாத 3 பேருமே இசைச்சாங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது.
மத்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாடுனாங்க. ஆனா ஒரு பாடலோட நிறுத்திட்டாங்க. அடுத்த ட்ரிப் வந்து இதுவும் பாடி நாங்க திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவோம் அப்படின்னு இருக்காங்க ஐயா. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வழி நடத்தி ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளவு தூரம் கொண்டு வந்து குழந்தைகளை உட்கார வச்சு நம்ம கிட்ட பாட காட்டியிருக்காங்க அப்படின்னா சிவபெருமான் உள்ள இருந்து இவங்களுக்குள்ள இருந்திருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்காருங்கிறதாங்க உணர முடிஞ்சது. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்தோட திருவடி வணங்கிக்கிறோங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஓவிய செல்வியம்மா அவர்கள் கடமை எடுத்திருக்காங்க. நமச்சிவாய் அம்மா ஒரு வார்த்தை. ஐயா சிவாய நம்மங்கய்யா. அனைத்து அடியார் திருவடி வணங்கிக்கிறேங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா திருவடி எல்லாம் வணங்கிக்கிறேங்கய்யா. அதாவது நடுவரா உட்கார வைக்கும் போது ஒரு குழந்தை பார்க்கும்போது எதிர்த்தாப்புல பெருமானே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் எல்லாருமே வந்து ஒரு சூட்டிப்பா சுறுசுறுப்பா பாட போறோங்கிற அந்த ஒரு சந்தோஷம் அது எப்பயுமே தொடர்ந்து இந்த குழந்தைங்க கிட்ட இருக்கணும். அதுக்கு வந்து அவங்க பெற்றோர் வந்து அவங்கள ஊக்குவிக்கணும். படிப்பு நேரம் போக இருக்கிற நேரத்தை இந்த டிவி அது இதுன்னு பார்க்காம கொஞ்சம் அப்படி அவங்கள வந்து இந்த திருமுறைங்கிற இதுக்குள்ள கொண்டு வந்தா நல்ல சிறந்த ஒரு பண்பாளர்கள் அவங்க எல்லாம் வருவாங்க. உண்மையாலுமே எல்லா குழந்தைங்களும் பிரில்லியன்ட். நம்ம இதுல முடிச்சுட்டு அடுத்தடுத்த இதுல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க குழந்தைங்க எப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. உண்மையாலுமே குழந்தைங்களுக்கும் அவங்களோட பெற்றோர் திருவடியும் வணங்கிக்கிறேன். அதே மாதிரி அவங்களோட அந்த இது சொல்லும் போது கருத்துக்கள் சொல்லும் போது நிறைய பேர் அழுக வச்சுட்டாங்க. அது உண்மையும் கூட. அத வந்து நம்ம மாத்தலாங்கய்யா. குழந்தைங்க விருப்பப்பட்டு அதை நம்ம மாத்தி கொண்டு வரலாம். சிவாய கண்டிப்பா சார். கண்டிப்பா நன்றி சாமி. சரவணையா ஓரிரு வார்த்தைகள். சாமி சாந்தி ஆறுமுகம் அம்மா பேசுங்க. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. சாமி பேசுங்க பேசுங்க சாமி. வீடியோ ஆன். திருச்சிட்டம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவிழையும் வணங்குகிறேன். அதாவது குழல் இனிது யாழ் இனிது என்பா தன் மக்களை மழலை சொல் கேளாதார் அப்படிங்கிற மாதிரிங்க. இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் அந்த குழந்தைகளுடைய ஒரு மழலை சொற்கள்ல திருவம்பாவையும் திருப்பள்ளி இலட்சியுமே துள்ளி விளையாடுச்சுங்க. அதுகளை கேட்கிற போது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து இருந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்தா அவங்களோட பெற்றோர்கள் திருவிடைகளையும் இந்த நேரத்துல நம்ம வணங்குறோம். ஏன்னா அந்த குழந்தைகளை வந்து இப்ப இருந்தே வளர்த்தி அடுத்த தலைமுறைக்கு வந்து சைவத்தினுடைய மேம்பாட்டுக்கும் அந்த பக்தி ஆன்மீக இதுகளுக்கும் வந்து வளர்த்தி வர்றது பெரிய விஷயம். அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம குடும்பத்தினுடைய செயல்பாடு மிக மிக சிறப்பு. இதுக்காக பாடுபட்ட அனைத்து நடுவர்களுக்கும் குறிப்பா ராகவனையாக்கும் தங்களுக்கும் பிரேமமாக்கும் இந்த நேரத்துல வந்து சென்னியின் மேல் தலை வைத்து அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சுங்க. அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு மலரை சொற்கள்லையுமே திருவம்பாவை வந்து கேட்கிற போது இப்படி எல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, நாமளும் குழந்தை கேட்கிற போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் தான் இந்த இடத்துல மிக இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. அடியனுக்கும் இதுல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தங்கள் திருவடி தவறையில வழங்கி கொள்கிறீங்க. தவம் செய்திருக்க சாமி. சாந்தி ஆரம்பகம் அம்மா. சுவாமி நல்லது சாமி. சாந்தி ஆரம்பம் அம்மா வீடியோ ஆன் பண்ணுங்க சாமி. திருவடி வணங்கிற சாமி. அனைத்தடியா திருவிழை வணங்கிறேங்க. இங்க நம்ம இந்த குழந்தைங்க எனக்கு கொடுத்த குரூப்ல 7 குழந்தைங்க. 7 குழந்தைகள 2 குழந்தைங்க சோதியா இருந்தாங்க. அவங்க படிச்சாங்க, அதனால அவங்களுக்கு சோதின்னு கொடுத்தோம். மீதி 5 குழந்தை அந்த படிச்சவங்களும் நல்லா படிச்சாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அந்த 7 மீதி 5 குழந்தைகளும் ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்க ஏற்கனவே சங்கீதம் கத்துருக்காங்க போல் இருக்கு. எனக்கே திக்கு தடுமாறிடுச்சு, என்ன இப்படி பாடுறாங்களே, நம்ம எல்லாம் எங்க நிக்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்க அம்மா எல்லாம் எங்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க. நேற்று நைட் பேசினேன், காலையில் பேசினேன். அப்புறம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்ப நிறைய பேர் குழந்தைகள் நல்லா பாட வைக்கணும்னு எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறாங்க. அதனால அடியனுடைய ஒரு சின்ன கருத்து என்னன்னா, அடியன் வந்து நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் திருமுறை எடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, மாசம் வாரம் ஒரு கிளாஸ். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆர்வம் இருந்தா அடியன் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலயோ ஏதோ ஒரு நாள் அவங்க குழந்தைகளோட நேரம் கருதி அவங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடியன் பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு அடியன் நிகழ்ச்சி இருக்கு. மலையல் முருகன் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தா போதும். மலையல் முருகன் நிகழ்ச்சியில ஆர்வமா இருக்கிறாங்க. நம்ம பாடுறதெல்லாம் பெருசு இல்லைங்க, நம்ம எதிர்காலம் நம்ம குழந்தைய கையில தான் இருக்குது. அதுகளை வந்து நல்லா கொண்டு வரணும். அது ரொம்ப நல்லா பாடுதுங்க. அவங்க பாடும்போது அடியான கண்ணுலதான் தண்ணி வந்துச்சுங்க, ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. இந்த குழந்தைகள் எல்லாம் இன்னும் நல்லா கொண்டு வரணும். நம்ம எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், அவங்க எல்லாம் நல்லா வரணும்.
அப்படிங்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த குழந்தைகள் எல்லாரையும் நல்லா கொண்டு வரணுங்க ஐயா. பெற்றோர்கள் வந்து ரொம்ப இதுல ஆர்வமா இருந்து பண்ணிருக்கிறாங்க. அவங்களோட திருவடிகள்லாம் அடியேன் வணங்கிக்கிறேங்க சாமி. அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல நீங்க செய்த இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து உலகத்திலேயே இதுவரைக்கும் யாரும் செய்திருக்காத ஒரு அதிசய நிகழ்ச்சிங்க சாமி. உண்மையிலே நான் மனசார சொல்றேங்க, யாரும் செய்ய முடியாதுங்க. இது எந்த அரசியல்வாதிகளும் செய்ய முடியாது, ஆன்மீகவாதிகளும் செய்ய முடியாது. இறைவன் உங்களோட இருக்கிறதுனால பெருமான் உங்களை இந்த அளவுக்கு செய்ய வச்சிருக்காரு. அந்த இறைவனுக்கு நன்றி சாமி. நீங்க எல்லாரும் நீங்க இது போலயே என்னைக்கும் இன்னும் நல்லா நம்ம குடும்பம் வளரணும். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் நமக்கு கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். நம்ம குடும்பம் நல்லா வளரணும் சாமி. சிவாய நம்ம திருவடி வணங்கிற சாமி. அனைத்தடியார் திருவடி. நல்லதுங்க சாமி. நம்ம புதிதா சில ஜட்ஜிகள் எல்லாம் போட்டோம். புதுசா அவங்கதான் இன்னைக்கு அவங்க வந்து நல்லா ஆழங்கால் பட்டவர்கள். அவங்களுக்கு எல்லாம் ஜட்ஜஸ் கொடுத்தோம். அவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. சுதாமா அவர்களுக்கு எல்லாம் புதிதா கொடுத்திருந்தோம், அவங்களும் நல்லா பண்ணாங்க. லோகேஷ் ஐயா வந்து அவங்களும் நல்லா பண்ணாங்க. சாருமதி அம்மா அவர்கள் கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அங்கர்கண்ணி அம்மா இது எல்லாம் பண்ணோம். எல்லாத்துக்கும் மேல ஜெகதீஸ்வரி அம்மா அவர்கள திடீர்னு ஜட்ஜ்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. உடனே காலையில கால் பண்ணி சொன்ன எந்த மறுப்பும் இல்லாம என்ன லாஸ்ட் மினிட்ல கூப்பிடுறீங்க அப்படின்லாம் நினைக்காம உடனே வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஜெகதீஸ்வரி அம்மா எல்லாம் வந்து நீங்க எல்லாரும் வந்து மிகச்சிறப்பாக வந்து இந்த நிகழ்வை ரொம்ப அருமையா செய்து கொடுத்துருக்கீங்க சுவாமி. நம்ம பேச ஆரம்பிச்சா இன்னும் நைட்டு 12 மணி ஆயிடும். அதனால அடியன் எனக்கு இது கருதி யமுனா ஐயா வரலன்னு எனக்கு தெரியல. அவர்கள் கண்டிப்பா வருவாங்கன்னு நினைச்சேன். மகிழ்ச்சி. அவங்க வந்து ஒரு வாய்ப்பு சாமி. அம்மா வந்து அவங்களுடைய மகனார் வீட்டுக்கு போயிருக்காங்க, அதனால அப்புறமா கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாமி. சரிங்க சாமி, சரி, நல்லதுங்க சாமி. அவங்க யூடியூப்ல பாத்துக்கிட்டோம். உங்க எல்லா குழந்தைகளும் யூடியூப்ல உங்களுடைய இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ந்திருக்கு. அது எல்லாரும் நீங்க யூடியூப்ல நீங்க நல்லா சிறப்பா பார்க்கலாம். உங்க எல்லா குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் காத்திருக்கோம். அடியனுடைய வெகுநாள் கனவு இது. வெகுநாள் கனவு இது இப்படியெல்லாம் பண்ணணும், எல்லா இடத்துலயும் தளர்வு இருக்கணும், குழந்தைகளை எல்லாரும் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதே நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ பேரண்ட்ஸுக்கும் அது கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது அடியன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் சுவாமி. பெருமான் பெருங்கருணை இதுக்காக உழைத்த அத்தனை நடுவர்களையும், இதுக்காக பேக்ரவுண்டா இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து அவங்க எல்லா திருவடியும் வீழ்ந்து வணங்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சிறப்பு பரிசு இதுக்கு பின்னாடி வந்து எல்லாத்துக்கும் சிறப்பு பரிசு கொடுக்க காத்திருக்கோம். எல்லாத்துக்கும் பிரிண்ட் அவுட் பண்ணி சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். எல்லாரும் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்க எல்லாம் வாங்கி போட்டோ எடுத்துக்கிற போறாங்க. இன்னும் நம்மளுடைய ஆல்பம் வேலுண்டு வினைகளே என்று சொல்லக்கூடிய அந்த ஆல்பம் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கு. அதுல நிறைய உணர்வுகளும் நிறைய விதமான வந்து ஒரு நிலைப்பாடுகளும் நம்ம பேஜ்ல சேர்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால மழலையர் முருகனுக்கு நீங்க எல்லாரும் நடுவர்களாகி நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு வாரம் ஒரு சப்போர்ட், நான் இதை எடுத்து பண்றேன், நீ எடுத்து பண்றேன்னு சொல்றப்போ மழலையர் முருகன் குழந்தைங்க கையில நிறைய சேரும். அதனால இருந்த இடத்திலேயே இருந்து குழந்தைகளுக்கு தொண்டு செய்கின்ற ஆற்றலை எல்லாரும் செய்யணும். நடுவர் பெருமக்களுக்கு இந்த சுவையை கொடுக்கணும்னு அடியேன் ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம வேலுண்டு வினைகளை இப்ப மக்களுக்கு இந்த சுவை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா அவங்களால இருக்க முடியாது அப்படின்னால உஷாமணி அம்மா அவர்கள் நேற்றுதான் சொன்னோம், உடனே வந்தாங்க. இது மாதிரி நிறைய நடுவர்கள் தங்களுடைய லாக்கோ பிரகாஷ் ஐயா, அப்புறம் பாலா ஐயா அவர்கள் எல்லாம் தங்களுக்கு சொன்ன உடனே சுவாமி சரவணன் ஐயாவும் கடைசி நிமிஷத்துலதான் ஐயா வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஐயா யாரு என்ன சொன்னாலும் சரி உடனே வந்து எல்லாரும் சேர்ந்து உடனே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எந்த வித இல்லாம எல்லாரும் சேர்ந்து பண்ணது நம்ம குடும்பத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். ஐயா எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். இன்னும் குழந்தைங்க ஏன் இந்த பிறப்பரிசு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த முறை நான் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். நான் எல்லாருக்கும் சிறப்பரிசு கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கும். 100 பேருக்கும் சிறப்பரிசு கொடுக்க தயாரா தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன டீவியேஷன்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக அடியன் சொல்லியிருக்கேன். அடியனோட குழந்தைக்கெல்லாம் வந்து தமிழே தெரியாது, தமிழ் வார்த்தைக்கே தெரியாது. இப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் தமிழே கத்துட்டு இருக்காங்க. சுத்தமா எழுத்துக்கூடி வாசிக்கிறவங்கள நிறைய முயற்சி செஞ்சு வாசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது அடியன் செய்து மனப்பாடமா சொல்றாங்க. மனப்பாடமா அவங்க சொல்ற அளவுக்கு வந்தது வந்து இன்னுமே வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. அடியன் செய்த தவம் நினைக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும். சாருமதி அம்மா சுவாமி. ஐயா நான் வந்து நேத்தி போன் பண்ணி பேசினேங்க ஐயா. 2 குழந்தைங்க வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, என் குழந்தை இன்னும் சரியா உச்சரிக்க முடியல, ஒரு பாடல் தான் பாடுவான், பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்லைங்க, தாராளமா பாடுங்க, சாமிக்காக தானே பாட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதனால தைரியமா வந்து ஒரு பாட்டு அந்த ஒரு பையன் பாடினாங்க ஐயா. அப்புறம் ஒரு பொண்ணு இங்கிலீஷ் மீடியம் போல இருக்குங்க ஐயா, சாதனான்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பாடல் படிச்சாங்க, திக்கி தான் படிச்சாங்க. இருந்தாலும் புஷ்பாமா சொன்னாங்க இன்னொரு பாடல் பாட முடியுமாமா, இன்னும் 2 பாடல்னோடனே அவங்க இன்னொரு பாடலும் ட்ரை பண்ணாங்க ஐயா, பாடினாங்க.
இது அப்படியே படிக்கிறாங்க, பிழை இருந்தாலும் அவங்க வந்து அதை முயற்சி பண்றாங்க ஐயா. நமச்சிவாய் அதுதான் முக்கியம். நீங்க உங்களுடைய முயற்சி மட்டும்தான் சாமி முக்கியம், மற்றதெல்லாம் பாத்துக்கலாம். இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட்ன்ற விஷயமே இல்லைன்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி இந்த விழாவினை நாம் நிறைவு செய்யறோம். எல்லா அடியார்களும் எல்லா குழந்தை பேரண்ட்ஸுகளும் நீங்க தொடர்ந்து எங்களோட பயணிங்க. நாங்க உங்களோடு கரம் சேர்ப்பதற்கு கரம் கோர்ப்பதற்கு நாங்க பல்காலம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் ஓவியாம் அவர்களுக்கு நடராசர் இது காட்டுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் வணங்கி மகிழ்ந்து இதை நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக பாட்டு வந்து அங்கர் கன்னியாம் அவர்கள் இது வான்மகள் வளாது பைங்க மன்னிக்கணும் சரவணையா வான்மகள் வளாது பைங்க பாடுங்க சுவாமி. அங்கர் கன்னியம்மா ஆறு தடந்தோல் பாட்டு. சரவணையா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொன்னம்பலம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமை மொழிகளால் வணங்கிக்கொள்கிறேன். நன்றிங்க சுவாமி. ஒரு செய்தி சொல்லணும். முத்துக்குமரன் ஐயா அவங்க பேனல்ல போய் பார்த்தேன். ஐயா ஒவ்வொரு குழந்தையையும் எவ்வளவு அருமையா சொன்னாங்க. எவ்வளவு அந்த குழந்தைங்களை ஒவ்வொரு இடம் பாடும்போது நீங்க அம்மா அப்பாவை நினைச்சுக்கணும், நீங்க சிவனை நினைச்சுக்கணும், நீங்க வந்து இது தலைக்கணும், எல்லாம் மங்கள வார்த்தை. ஒவ்வொரு குழந்தைக்கும் 5 நிமிடங்கள் அவர் வாழ்த்து செய்தி மட்டும் சொன்ன அந்த பாவனை வந்து என்னால வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. அது அடியார்கள் ரொம்ப தெளிவா புரிந்து அதை செய்திருக்காங்க. இது நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே நிகழக்கூடிய ஒரு செய்தி சாமி. வேலுண்டு வினைகளை குழுமத்துல மட்டுமே நிகழக்கூடிய ஒரு செய்தி. எல்லா நடுவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நம்ம பயணிக்க இருக்க போறோம். அதனால அடியார்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த திருவம்பாவை குழுவில் இருங்க. உங்களுக்கான லிங்க் எல்லாம் வந்ததுன்னா நீங்க எல்லாம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். விழாவோட நிறைவுக்கு வந்துட்டோம். சிவாய நம. அங்கேர் கன்னியம்மா நிறைவு செய்யலாம். ஆர்வி தடந்தோல் பாடி நிறைவு செய்யலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. மகிழ்ச்சி. திருவடி வணக்கம் சுவாமி. சாந்தி அம்மா ஏதோ காரம் ஏத்துங்க அம்மா. சுவாமி ஐயா இது பேசி பத்தி பரவாயில்லைங்க, முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க சாமி. பேசலாம் அம்மா பேசலாம். ஒரு வார்த்தை பேசுங்க சுவாமி. அம்மா தான் தொடங்குனீங்க, அம்மா முடிஞ்சு வைங்க. சரிங்க ஐயா. வந்து ஃபர்ஸ்ட் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. மத்த அடியார் அனைவரோட திருவடி வணங்கிக்கிறேங்க. அது வந்து இந்த மார்கழின்னு சொல்லி பார்த்தா அந்த பூக்கள் மேல அப்படியே பனி விழுந்து அந்த மார்கழி பூவின் விட்டு விட்டு கேக்குது சாமி. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. சரிங்க சுவாமி. இது ஏதோ பேசுங்க. ஐயா மார்கழி பூத்த மலர்கள் எல்லாம் வந்து பனியில நனைஞ்சு அது பாக்க அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்கய்யா. அது இன்னைக்கு குடும்பத்துக்கு வந்திருக்கிற குழந்தைகளை வந்து திருவருள நனைஞ்ச குழந்தைங்க எல்லாரும். ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்க்கும்போது அழகு முருகனா அருள் சிவமா அப்படி கண்ணு தெரிஞ்சாங்க. அவங்களுக்குள்ள ஆற்றல், அவங்க வந்து துடிப்பு, அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க இசைய வந்து கூட
பக்கத்துல தாய் இருந்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி பக்கத்துல அக்கா இன்னும் விட்டு நல்ல விட்டு கேக்குதுங்கக்கா கொஞ்சம் பக்கத்துல நெட்வொர்க் இருக்குன்னா அவங்க தாய் தந்தைகள் கூடவே இருந்து ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க. அவங்களுக்கே அவங்களோட திருவடி வணங்கிக்கிறாங்க. அப்படியா இதுக்கு அப்புறம் ராகவையெல்லாம் வந்து நைட்டு 1 மணி வரைக்கும் இருந்த ஐயா ராகவையெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி நானு எனக்கு தூக்கமே வரல வந்து வந்து இறைவன் மேல விண்ணப்ப வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இந்த பணி நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கய்யா. எனக்கு ஒரு நல்லதுங்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது நினைக்கிறேங்க சிவாயம். நல்லதுங்க சாமி, நல்லதுங்க சாமி. சிவ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சாமி. எல்லா அடியார்களுடைய திருவடி வணங்குறோம். இதோட நிறைவு செய்கின்றோம் சாமி. அடியார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சனி சேர்த்த வணக்கங்கள். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். குழந்தைகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சிறப்பானது ஒரு நிகழ்வு சாமி. நன்றிங்க சாமி. உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாயம். அடியாருக்கும்